அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. முன்னே வினைகளும் உங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதீச நெஞ்சமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நென்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித் தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதற்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே. நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவல்கின்றேன். இனி தூய்நெறி சேரி எதிகற்கிறவன் யமுனைத்திறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே. இந்த பாசுரமானது ஆச்சாரியரான சுவாமி ஆளவந்தாருடைய அனுகிரகம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர் என்று தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். 21வது பாசுரம். 19 பாசுரத்தாலே ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிவித்தார். அதாவது 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுர பரியந்தம் ஆழ்வார்கள் 12 ஆழ்வாருடைய வைபவத்தை சொன்னார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவிட சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர். அவருடைய அனுகிரகத்தாலே நான் உயிந்தேன் என்று தெரிவித்தார் சுவாமி திருவரங்கத்தமுதனார். இப்பாட்டாலே எனக்கு காத்தான், என்னை காத்தான் தெரிகிறார். என்ன காத்தார் என்றால், நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவல்கின்றேன். கண்ட பேர் வீட்டு வாசல்ல போக மாட்டேன். இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சில பேர் போய் நிற்கிறாரனோ, அது மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சுவாமின்னா, எதிகற்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய அந்த யமுனை துறைவனாக இருக்கக்கூடிய பரமாச்சாரியரான ஆளவந்தாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர். அந்த இணையடியை தவிர மற்றொன்று கதி இல்லாமல் இருக்கக்கூடிய ராமானுடைய அந்த ராமானுஜர் என்னை காத்தார், என்னை ரட்சிக்க அவர் நெருகேதுகமாக இருக்கச் செய்து, நான் எதற்காக மற்ற வீட்டு வாசலிலே நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதைத்தான் இந்த பாட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். எதிகற்கை துய்நெறி சேரி எதிகற்கிறவன் யமுனைத்தரவன் இணையடியாம் கதிபெற்றுடைய என்ன பண்ணும், ராமானுஜனை காத்தன்னு முடிச்சுட்டு இனி நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவல்கின்றேன். இப்படி அண்மையும் பண்ணிக்கணும். அப்படி என்றால் ராமானுஜருடைய திருவடியை நம்ம பத்தின பிறகு அவர் என்னை ரட்சிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கும்போது நான் பிரார்த்திக்கவும் இல்லை. பிரார்த்திக்காம இருக்க செய்து ஸ்வகத ஸ்வீகாரம் அல்ல பரகத ஸ்வீகாரமாக அவரே என்னை ரட்சிக்க வரும்போது நான் எதற்காக மற்றொரு வீட்டு வாசல்ல போய் நிற்க வேண்டும், அவசியம் இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த நீசர்தம் வாசல் பற்றி துதிகட்டு அவருடைய வாசலுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றாளாம். அந்த ஸ்தோத்திரம் பண்றது எப்படின்னா, நிறைய சந்தகத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் தேவையில்லைன்னு தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்திலே நாமும் மணவாள மாமுனியுடைய ஆச்சரியமான அந்த பதபதார்த்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான அர்த்தங்கள். அதுல தூய்நெறி சேர்ன்னு சொன்னார். தூய்நெறின்னு 4 விதமான தூய்நெறி சொன்னார். அதுல திருலோகம் ஜீருடைய அவதாரிகளை நம்ம பார்த்தோம். 4 விதமான தூய்நெறி சொன்னார். என்னென்ன சொன்னா, வியாக்கியானத்தை பார்த்துட்டு திருலோகம் ஜீருடைய வியாக்கியானம் என்ன தூய்நெறி என்றால், முதல் தூய்நெறி இவாளுக்கு உபாயாந்திர சம்பந்தம் கிடையாது, அது முதல் தூய்நெறி. 2வது, இவாளுக்கு தன் முயற்சியால எதா பண்ணணுமான்னு அதுவும் கிடையாது. மீண்டும் இவ சொச்சக்தி விட்டவர்கள். அடுத்தபடியாக இவாளுக்கு மற்றொரு விஷயம், ஆச்சாரம் தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது இருக்கிறவா இல்லையா, அதுதான் அவளுக்கு தூய்நெறின்னு சொல்லியிருத்தார். அந்த மாதிரி தூய்நெறி உண்டா சுவாமி ஆளவந்தாருக்கு? 2 நிர்வாகம் அங்கு உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது ஞாபகம் வைத்துக் கொண்டு அடைய தெரிவிக்கிறேன், உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா தூய்நெறி சேரி எதிகற்கிறவன் என்கிற சப்தத்தை எதிகற்கிறவன் ஆளவந்தார்க்காக வைத்துக் கொண்டு ஒரு வியாக்கியானம்.
இல்ல எதிகட்கரையும் சுவாமி ராமானுஜரே அப்படின்னு வைத்துக் கொண்டு ஒரு வியாக்கியானம். அப்ப ஆளவந்தான்னு வைத்துக் கொண்டு வியாக்கியானம் பார்க்கச்சே இனி தொய்நெறிசேர் எதிகட்கிறவன் யமுனைத்தரவன் எனையடியாம் கதிவெற்றுடையன்னு வரிச்சே. அப்ப என்ன ஆறுது? அவருடைய தூய்நெறி யாரு? அவருடைய சிஷ்யர் யாரு? பெரிய நம்பி என்ன, பெரிய திருமலை நம்பி என்ன, திருக்கோட்டிய நம்பி என்ன, திருவரங்க பெருமாள் அரையர் என்ன, திருமாலை ஆண்டார் என்ன, மாரணே நம்பி என்ன, திருக்கட்சி நம்பிகள் என்ன, இவ முதலாளவர் தான் ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள். அவாதான் தூய்நெறி. அப்ப அந்த தூய்நெறி அவாதான் திருவிழா. அப்ப ஆளவந்தார் திருநாமமே யமுனை துறைவன் பேரு. இப்ப யமுனை துறைவன்னு ராமானுஜர் சொல்லுவாங்கன்னா எதிகட்கிறைவன் சொல்லலாம், யமுனை துறைவன் சொல்ல முடியாது. ஆனா எதிகட்கிறைவன் சொல்லும் போது அது ராமானுஜர் என எதிகளுக்கு சுவாமி அப்படின்னு அது ராமானுஜரையும் சொல்லலாம், ஆளவந்தாரையும் சொல்லலாம். ஆனா ஆளவந்தார சொன்ன பிரகாரம் ஒரு வியாக்கியானமும் நம்ம பார்த்துட்டோம், ராமானுஜரை சொன்ன பிரகாரம் ஒரு வியாக்கியானம் பார்த்தோம். ஆளவந்தார சொன்ன பிரகாரம் ஒரு வியாக்கியானத்துல தூய்நெறி யார் என்றால் பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருக்கோட்டி நம்பி, திருமாலை ஆண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாளரையர், மேற்கொண்டு மாரணை நம்பி என்ன, திருக்கட்சி நம்பி, இவெல்லாம் தூய்நெறியினர். அதே ராமானுஜருக்கு யார் சுவாமி தூய்நெறி என்றால் குரத்தாழ்வான், முதலையாண்டான், எம்பார், அதே போல இருக்கக்கூடிய ஆச்சரியமா இருக்கக்கூடிய எங்களாழ்வான் போன்றவர்கள்லாம் தூய்நெறி அப்படின்னு தெரிவித்தார். இப்ப யமுனை துறைவன் ஆழ்வா யாருக்கு பேரு? யமுனை துறைவன் என்று கண்ணனுக்கு பேரு. மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை பார்த்துக்கணும். 5ஆம் பாட்டு திருப்பாவிலே மாயனை மண்ணு வடமதுரா. அப்ப யமுனை துறைங்க பேரு நாதமுனிகளே ஆளவந்தாருக்கு கொடுக்கிறார், ஆசைப்பட்டு கொடுக்கிறார். தன்னுடைய பேரனுக்கு இந்த பேரைத்தான் சாத்திரம்னு அவர் தெரிவிக்கிறார். எதுக்குன்னா இதுக்கு சொல்ல வந்தேன்னா அவர் காட்டுமன்னார் கோயில் தான் இருந்தார். காட்டுமன்னார் கோயில் இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த நாதனார் பேரு இது பூர்ணமா தெரிவிக்கிறார். பூர்ணமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா காட்டுமன்னார் கோயில் தான் 2 பேருடைய அவதாரமே. நாதமுடைய அவதாரமும் காட்டுமன்னார் கோயில் தான். அதே போல இவருடைய அவதாரமும், அதாவது ஆளவந்தாவுடைய அவதாரமும் காட்டுமன்னார் கோயில் தான். 2 பேருடைய அவதாரம். அதனால்தான் இதை வைத்துக் கொண்டுதான் என்ன தெரிவிக்கிறார்கள், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு தெரிவிக்கிறார் சுவாமி குரத்தாழ்வார். இது என்னன்னா இவ 2 பேரும் அங்க இருந்தபடியால் லட்சுமிநாதம். அப்ப பாட்டனாரும் பேரனாரும் ஒரே நிலையில இருக்கா இல்லையா? அதான் அதுல அவளுக்கு சொட்டை குலம்னு பேரு. அந்த குலத்துக்கு என்ன குலம்னா சொட்டை குலம். அந்த சொட்டை குலத்துல அதீத பிரீத்தி பகவானுக்கு, சாமானிய விஷயமே இல்லை. சொட்டை குலம், அந்த குலத்துக்கு சொட்டை குலம். சொட்டை குலத்தில் உதித்தாரு யாரோரும் வந்தார் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். சரித்திரத்தை பார்ப்போம். அந்த சரித்திரம் என்னன்னு சொல்றேன். அதாவது இந்த சம்பிரதாயத்துக்கு மணக்கால் நம்பிதான் ஆளவந்தார கொண்டு வந்தார். ஆளந்த நாதமணிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார். இதுதான் கிரமம், குரு பரம்பரா கிரமம். அப்ப நாதமணியுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பியுடைய சிஷ்யர் ஆள வந்தார். சரி, நாதமணிகளுக்கு தன்னுடைய பேரனுக்கு இந்த யமுனை துறைவன் என்கிற பெயரைத்தான் சூட்டணும்னு அவர் தான் திருமணம் பண்ணார். அவர் தான் ஆசைப்பட்டார். அதன் பிரகாரம் வைத்தாச்சு. ஆனா அந்த தன்னுடைய பேரனுக்கு சாஸ்திர அர்த்தங்கள் என்ன, திவ்ய பிரபந்தத்தின் அர்த்தம் என்ன, அதற்கு மேற்கொண்டு யோக பிரபாவம், அதனுடைய விஷயங்கள் என்ன, எல்லாமே தெல்ல தெளிவாக நன்றாக காட்டி கொடுக்கணும்னு உய்யக்கொண்டாரிடத்திலே சுவாமி நாதமணிகள் அதை கொடுத்தார். நீர் பார்த்து என்னுடைய பேரனுக்கு தகுந்த வயசு வரும்போது அந்த திருநிஷ்டத்திற்கு அவருக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தார். அப்படி இருக்க செய்து அவருக்கு அந்த நிலை ஏற்படுது. ஏன்னா 975 உய்யக்கொண்டார் பரமவசி போயிட்டார். 975 கிபி 975 உய்யக்கொண்டார் திருநாட்டை அலங்கரித்து விட்டார். அப்படின்னா அவருக்கு மோட்சத்துக்கு போயிட்டார். ஆளவந்தாவுடைய அவதாரமே 976. அவர் மோட்சத்துக்கு போன மறு வருஷம் தான் இவர் பிறந்திருக்கார். இவருடைய அவதாரமே அப்படி இருக்கச்சே உய்யக்கொண்டாரால கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? ஆளவந்தார பிறக்கவே இல்லையே. பிறக்காத இருக்க செய்தே எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அதனால உய்யக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பியிடத்து ஆளவந்தாருக்கு இதெல்லாம் கொடுங்கோ, இதெல்லாம். அப்பெல்லாம் ஒரு பேர் ஆளவந்தார் இல்ல, யமுனை துறைவன் பேரு.
அந்த ஏன்னா ஆளவந்தார் பின்னாடி அதன் சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆக்கியாழ்வானை ஜெயித்தபடியாலே அந்த பட்ட மகிழ்ச்சி ராஜமகிழ்ச்சி அந்த ராஜமகிழ்ச்சி தான் எம்மை ஆளவந்தீரோ எம்மை ஆளவந்தீரோன்னு அவர் பார்த்து அந்த ஆளவந்தார்னு பேரை கொடுத்து அதுதான் பிரசித்தமா போயிடுது. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து மணக்கால் நம்பிதான் இவர் கொடுக்கன்றதுக்காக உய்யக்கொண்டார் தன்னோட அந்த விஷயத்துல மணக்கால் நம்பி கொடுத்துட்டார். மணக்கால் நம்பிக்கு சொப்பனத்துல நாதமனை வந்திருக்கார். கனவுல என்ன வந்திருக்காருன்னா, மணக்கால் நம்பி மறந்து போயிட்டீரு, என்னுடைய பேரனை மறந்து போயிட்டீர, பேரனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா, தகுந்த வயசு வந்துடுத்து, நீ கொடுக்க வேண்டாமா கொடுக்க வேண்டாம் சொப்பனத்தை சொல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அர்த்தங்களை கொடுப்பது மட்டும் அவருக்கு பிராதானியம் இல்லை. மேற்கொண்டு சுவாமி நாதமணிகள் பௌஷதாச்சாரிய விக்கிரகத்தை வாங்கி கொண்டாரோன்னு யார்கிட்ட, நம்மாழ்வாட்டத்துல அந்த விக்கிரக ஆராதனையும் இவர்கிட்ட உறுதி அந்த ஆராதனை இவர் பண்ணணும்னு அந்த விக்கிரகத்தையும் வாங்கி கொண்டு அதையும் ஆராதனை பண்ணணும்னு இது ரெண்டும் பண்ணணும்ன்றதுக்காக சொப்பனத்துல நாதமணிகள் மணக்கால் நம்பிக்கை சாய்க்கிறார். அப்ப மணக்கால் நம்பி தெரிவிக்கிறார், சுவாமி தேவரையர் மறப்பனும், அது மட்டுமல்ல தேவருடைய பேரனை நான் மறப்பனும், மறக்க மாட்டேன். முதல்ல என்னுடைய ஆச்சாரியனை மறந்தால் தானே உண்மை மறப்பதற்கு, எப்பொழுதும் என்னுடைய ஆச்சார நினைவே இருந்துருக்கு. அதனால என்னுடைய ஆச்சாரனை எனக்கு ஆணையிட்டு இருக்காரே. என்ன ஆணை? உங்களுடைய தேவருடைய பேரனுக்கு எல்லா அர்த்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்க செய்தே, அதை எப்படி மறப்பேன்? மறக்க மாட்டேன். ஆச்சாரிய ஆணையை மீறுவேன், மீற மாட்டேன். அவளை வேண்டாம், அவசியம் கொடுக்கிறேன் என்று இந்த வார்த்தையை சொல்ல, அதே நேரத்துல ஆளவந்தார் அப்பதான் உள்ள வர்றார். உள்ள வந்தவனே, ஆளவந்தார் உமக்குத்தான் இதெல்லாம் பேசிட்டு இருப்போம், உமக்குதான் கொடுக்க போறோம்னு ஒவ்வொன்னா கொடுப்பதற்கு சாத்தியமா இருக்கா? சாஸ்திரம் என்ன, சாஸ்திர அர்த்தங்கள் என்ன, பௌஷதாச்சார விக்கிரகம் என்ன, அத்தனையும் கொடுத்தார். ஆனா கொடுத்துட்டு இதெல்லாம் உன் பொறுப்புன்னு சொல்றாரு. ஆனா நீரே ஆச்சாரியனா இருக்கணும்னு மணக்கால் நம்பி உபதேசிக்கிறார். ஆனா இத்தனையும் கொடுத்தாரணும், சாமானியமா கொடுக்க முடியல. ஏனென்றால் ஆளவந்தார் ஒரு ராஜாவா இருக்கார், சிற்றரசர், ஒரு சிறு தேசத்துக்கு ராஜாவா இருக்கார். ஆக்கியாழ்வான ஜெயித்தபடியாலே என்ன பண்ணுங்க, ஆக்கியாழ்வான ஜெயித்தபடியாலே பாதி ராஜ்யத்தை ஆளவந்தாருக்கு கொடுத்தாச்சு. அதனால அந்த பாதி ராஜ்யத்தை ராஜபோகத்தோட இருந்துட்டு இருக்கார். அதனால அவர் அவரை பேட்டி காண்பதற்கே முடியல. அவ்வளவும் ராஜாங்க வேலையிலேயே அவர் ரொம்ப ரொம்ப அப்படியே இருந்துட்டு இருக்காரு. தவிர அவருக்கு நாடியே கிடையாது. பிஸின்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி அவ்வளவு தூரம் அவர் ரொம்ப இதுவா இருக்கார தவிர அவருக்கு நாடியே கிடையாது. மணக்கால் நம்பி அவர்கிட்ட போய் பேசணும், அவரை சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும், சம்பிரதாயத்துக்கு கொண்டு மூர்தா விசிஷ்டர் ஆக்கணும்னு. ஏன்னா நாதனுடைய திருவுள்ளமே அதுதானே, உய்யக்கொண்டாவுடைய திருவுள்ளமே அதுதானே. அதனால அதன் பிரகாரம் பண்ணணுன்றதுக்காக எத்தனையோ பிரயத்தனம் எல்லாம் பண்ணார், ஒன்னும் நடக்கல. அந்த ஆளவந்தாரை நேரடியா சந்திப்பதற்குண்டான வாய்ப்பே கிடைக்கல. அப்ப ஒரு யுக்தியை கையாள்றார் மணக்கால் நம்பி. என்ன யுக்தி விட்டால், ஆளவந்தாருக்கு தூதுவளை கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். அதை தலிகை பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டு. அப்படின்னா தலிகை அவர் பண்ண மாட்டாரு, பாச்சகன் தான் தலிகை சுவாமி தான் பண்ணி கொடுப்பார். அந்த தூதுவளை கீரைன்னா அவருக்கு ரொம்ப பிரியமா சாப்பிடுவார். அந்த மாதிரி தூதுவளை கீரை நித்தியம் கொண்டு போய் ஆளவந்தாவுடைய அரண்மனை இருக்கணும், அந்த அரண்மனையில பாச்சகன் இருக்கணும் தலிகை சுவாமி, அந்த தலிகை சுவாமிகிட்ட அந்த தூதுவளை கீரையை கொண்டு போய் கொடுத்து இதை தலிகை பண்ணி போடுங்க அப்படின்னாரு. அந்த தலிகை சுவாமி என்ன வாங்கிட்டு நித்தியம் தூதுவளை கீரையை பண்ணி ஆளவந்தாருக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஆளவந்தார் ரொம்ப பிரியம், அவரும் சாப்பிட்டுட்டே இருந்தார். 6 மாசம் ஆச்சு. என்னைக்குமே ஒரு வஸ்து ஒண்ணு வருதுனாலே அந்த வஸ்து எங்கிருந்து வருது, எப்படி வருது, என்னமா வருது, அது கணிச்சிக்கவே மாட்டோம். அது வரலன்னா ஏன் வரலன்னு கேட்போம். வர்றவருக்கு நன்னா ஒண்ணுமே இல்லை, யாரே எல்லாருமே நன்னாதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கா. அந்த இதெல்லாம் இருக்கணும், அரசாங்க போக்குவரத்து விதிகள், அந்த போக்குவரத்து விதிகளுடைய நிலை என்னவோ அதெல்லாம் நன்னா கடைபிடித்து கொண்டு நன்னதான் ஓடிட்டு இருக்கா. என்னமோ ஒரு நாள் அந்த விதியை மாறிட்டார். மீறிட்டார். என்ன ஆயிடுச்சு விதி, என்ன இதனால மீறினார்னா, ஒண்ணுமில்ல, மீற வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு மீறிட்டார். உடனே அந்த காவலாளி புடிச்சுட்டு மீறிட்டியனோ, இதை கொடு, அத்தை கூட என்னென்ன வச்சிருக்க அதெல்லாம் கொடுன்னு கேட்டுன்னு இருக்கான். இப்ப இந்த சுவாமி கேட்கிறாரு, என்ன சுவாமி, இத்தனை நாள் நான் ஒழுங்கா தானே பண்ணேன், ஒழுங்கா போயிருக்க செய்து நன்னா வந்தேன் அப்படின்னு முதல்ல ஒரு தட்டு கொடுத்து, நன்னா பண்ணினியே, எந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு ஒரு தட்டு கொடுத்து ஏதாவது பண்ணினியா, ஒன்னும் பண்ணாம இருக்கச்சது,
எத்தனையோ நாள் ஒழுங்கா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான் தப்பா ஆயிடுது, இதை போய் நீ தப்புன்னு எடுத்துக்கிறேன்னா சாமானிய லோகத்துல அப்படிதான் பண்ணுவா. லோகத்துல எந்த வஸ்து கிடைச்சுட்டே இருக்கச்சே அதை பத்தி நினைவே இருக்காது. அது எப்ப வரலையோ, வராத போது ஏன் வரலன்னு கேட்பா. அதே போல இப்ப ஆளவந்தானா தூதுவளை கீழே அவருக்கு சாப்பிடறதுக்கு கிடைக்கலன்னா கொடுக்கல. சுவாமி மணக்கால் நம்பி கொண்டு போய் கொடுக்கல, வேறுண்டுதான் கொடுக்கல. அப்பதான் இவருடைய பேட்டி கிடைக்கின்றதுக்காக கொடுக்கல. கொடுக்காதபடியால ஆளவந்தா உடனே அந்த பாச்சகன்னா தலிகர் சுவாமிக்கு பாச்சகன்னு பேரு. அந்த பாச்சகனை கேட்கிறாரு, என்ன தூதுவளை கீரை இல்லையே? இல்ல நித்தியம் ஒரு ஒரு வயசான பிராமணர் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார், என்னமோ 2-3 நாளா கொடுக்கல, கொடுக்காதபடியால பண்ண முடியல அவர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பன்னா அவர் இனிமே வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு, என்னை எதுக்காக கொடுத்துருக்காருன்னு தெரியல, எத்தையும் எதிர்பார்த்துதான் கொடுத்துருக்காரு, அதனால என்னை வந்து பார்க்க சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ராஜா போயிட்டார். அடுத்து தெரிஞ்சு போயிடுத்து. 4 நாள் கழிச்சு சுவாமி யாரு மணக்கால் நம்பி உள்ள போறார், அரண்மனைக்குள்ள போறார். பாச்சகன் உடனே கேட்டான், தூதுவளை கையும் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த பாச்சகன் சொல்லிட்டு இருக்கான், சுவாமி உண்மை ராஜா வர சொன்னார், தர்பாருக்கு வர சொல்லியிருக்காரு, உமக்கு என்ன தண்டனையோ தெரியல, ஏன் நீ 4 நாளா கொடுக்காதபடியாலே உனக்கு என்ன தண்டனையோ தெரியல அப்படின்னு சொல்லி நேரா தர்பாருக்கு போக சொன்னார். இவரும் நேரா தர்பாருக்கு போனார். போன உடனே ஆளவந்தார் வரை பார்த்து அப்பதான் நேரடியா சந்திக்கிறார். இவரை பார்த்து, இத்தனை நாள் கொடுத்துருந்தியே தூதுவளை கீரையே, எத்தையும் எதிர்பார்த்து கொடுத்துருக்க, அந்த எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்காதபடியால நீ இப்ப நீ கொடுக்கல, என்ன எதிர்பார்த்து கொடுத்துருக்க அதை நீ சொல்லு, நான் தரேன் அப்படின்னா. இந்த வார்த்தை நல்லா கேட்டுக்கணும். என்ன எதிர்பார்த்துக்கு நீ வந்து அந்த தூதுவளை கீரையை கொடுத்தபடியாலே நான் சாப்பிட்டு இருந்தேன், ஆனா இப்ப 4 நாளா வரல. வராததுக்கு என்ன காரணமா இருக்கும்? உங்ககிட்ட இருந்திருக்கலாம், ஆனா எத்தையும் நம்ம நித்தியம் கொடுத்துட்டு இருக்கமே, இவ அதுக்கு தகுந்தாப்புற எத்தையும் கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் உனக்கு இருந்திருக்குமோனோ. அந்த எண்ணம் இருந்தபடியால் தான் என்ன ஆயிடுச்சு, நீ கொடுக்காம போயிட்டே. உனக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன கொடுக்கணும் சொல்லு, நான் கொடுக்குறேன். அப்ப சுவாமி சொல்றார், யாரு மணக்கால் நம்பி சொல்றார், நீங்கள் கொடுப்பதை நான் வாங்கி கொண்டு போறதுக்காக வரல, நான் கொடுக்கறது நீங்க வாங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நல்லா கேட்டுக்கணும். இந்த விஷயத்த ரொம்ப முக்கியம். சம்பிரதாயத்துல சில குரு பரம்பரை சரித்திரங்கள இல்லையா, அதெல்லாம் அவசியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் கொடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு ஆளவந்தார் இப்படி பாக்குறாரு மணக்கால் நம்பிய. இவர் தான் ஆச்சாரியன், ஆனா இன்னும் சமாஷம் நல்லா ஆகல. என்ன பாக்குறாரு, பார்த்து உன் திருமேனியை பார்த்தாலே கிழிஞ்ச வேஷ்டி, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் ராஜாவா இருக்கேன், நான் கொடுத்தா நீ வாங்கிப்பியா, நீ கொடுத்தா நான் வாங்குற மாதிரி இருக்கேனா? இது யாரு கேட்டார்? ஆளவந்தார் இந்த வார்த்தையை சொன்னார். சொன்ன உடனே அவர் திருப்பிக்காரு, ராஜா நீ கொடுத்து நான் வாங்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை. 2வது, நீ கொடுக்கக்கூடிய தன்மை யாரு வேணா, என்ன வேணா, எது வேணா, எப்படி வேணா கொடுக்கலாம். நிறைய பேர் இருக்கு அது கொடுப்பதற்கு. நான் கொடுப்பதற்கு நான் என்னால் ஒருத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அப்படியேப்பட்ட வஸ்து எங்கிட்ட இருக்குன்னு. அந்த வஸ்து எங்கிட்ட இருக்கு, உண்மைட்ட அந்த வஸ்து கிடையாது. நீர் கொடுக்கக்கூடிய வஸ்து எந்த பொருளோ எந்த சொத்தோ அது நிறைய பேர் கொடுப்பதற்கு உண்டான தன்மை இருக்கு. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய வஸ்து இருக்கே, அந்த விஷயம் என்னால மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்து கிட்ட இருக்கு. அப்படி இருக்க செய்து நீர் கொடுக்குறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஆளவந்தார் பார்த்தா என்ன ஒரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி, உங்கள்கிட்ட என்ன வஸ்து இருக்கு அது சொல்லும். என்ன வஸ்து இருக்கு, உம்மால மட்டும்தான் கொடுக்க முடியும் சொல்லிட்டு இருக்கிறே, என்ன வஸ்து இருக்குன்னு வாரம் கிட்டக்க வாரம் உட்காரம் கீழே உட்கார வச்சார். ஆரம்பிச்சார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுகுத்சவகா மாமகா பாண்டவா சைவ கிமகுர்வத சஞ்சயகான்னு அந்த ஆரம்பத்திலிருந்து கீதை, பகவத்கீதை ஆரம்பத்திலிருந்து தொடங்கி 700 ஸ்லோகங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் சொன்னார். அத்தனையும் பூர்ணமா அர்த்தத்தோடு சொன்னார். ஆனா அவர் சொல்லும் போது கீதார்த்த சங்கிரகம் கிடையாது. கீதா சங்கிரகம்ன்றது ஆளவந்தாரால பண்ணப்பட்ட ஆச்சரியமான விதம், அதுவும் கிடையாது. அதே மாதிரி கீதா பாஷ்யம் சுவாமி ராமானுஜர் பண்ணார், அதுவும் கிடையாது. அதுக்கு ராமானுஜர் பண்ண கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகை பண்ணார், அதுவும் கிடையாது. என்னமா சுவாமி கொடுத்துருப்பாரு, ஆச்சரியமா கொடுத்தார் மணக்கால் நம்பி. அவங்களோட அர்த்தங்கள் என்ன, அர்த்தங்கள்
பூர்ணமா கொடுத்தார். பூர்ணமா கொடுத்த உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டார். பரிபூர்ணம் வாங்கிட்டார். ஓ, இப்படிப்பட்ட வைபவமா இந்த கீதைக்கு தெரியாம போயிடுது. இத்தனை நாள் இழந்தேனே 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 அப்படின்னு தெரிவித்தார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, இப்ப மணக்கால் நம்பிக்கை ஆச்சாரியன் யாரு? உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியன் யாரு? நாதமணிகள். அப்படி இருக்க செய்து அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு நாதமுனிகள் மூலமா தான் வந்திருக்கணும். நாதமுனிகள் மூலமாக உய்யக்கொண்டாருக்கு உய்யக்கொண்டார் மூலமாக மணக்கால் நம்பிக்கை மணக்கால் நம்பி இப்ப ஆளவந்தார் தெரிவித்தார். வாஸ்துவம் தான். இப்ப நாதமணிக்கு வரணும்னா முதல்ல நாதமுனிக்கு கீதை தெரியுமோ? நாதமுனிகளுக்கு 4000 தானே கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். கீதையா கொடுத்தார்? அப்படி சொல்லிட்டே போயிருந்தா நீங்களும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு, இந்த மாதிரி கேள்வி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அவளே கேட்டுன்னு அதுக்கு சமாதானம் சொல்றா. என்னன்னா, நாதமுனிகள் கீதையை கொடுத்தாரா, 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தாரா? 4000 நாதனுக்கு 4000 முறைத்தான் வாடியே நன் மதுர கவி வணங்கம் நாவீரன் வாடியேன்னு சொல்லி நாது சுவாமி மன்னன் நம்மாழ்வாவுடைய வாழ்த்து நாமத்துல இருக்கு. அப்படி இருக்க செய்து 4000 கொடுக்க செய்து இவர் என்னமா கீதையை கொடுத்திருக்காரு. அப்ப கீதை முதல்ல தெரியுமா? மணக்கால் நம்பிக்கை கீதை தெரியுமா? இல்ல உய்யக்கொண்டார கீதை தெரியுமா? அல்லது நாதமணி தீயத்து தெரியுமான்னா ஆச்சரியமான பாசுரம் பாருங்க. அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அருள் கொண்டாடும் அடியவர் என்று அம்பினான் அருமறையின் பொருள். அந்த அருமறை எது? கீதா, பகவத்கீதா. அந்த அருமறையின் பொருளை அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். யார் அருள் கொண்டு? கீதாச்சாரியன் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். என்ன பாத்துங்க, கீதாச்சாரியன் அருள் கொண்டு சுவாமி நம்மாழ்வார் 1000 இன்தமிழை பாடினார். அப்ப கீதாச்சாரியன் அருள் கொண்டுன்னா கீதாச்சாரியன் நிர்கேட்டுக்கு அனுகிரகத்தாலதான் 1000 இன்தமிழ் பாடியிருக்கார். அப்ப கீதை எல்லாம் தெரியாம பாடியிருப்பாரா? அப்ப கீதாச்சாரியன் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும். எப்ப பரிபூர்ணமா இருக்கோ அப்ப கீதை பூர்த்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னா கண்ணனுடைய அனுகிரகத்தால் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் தெரிஞ்சபடியாதான் கீதை வேறல்ல திருவாமி வேறல்லன்னு நாயனாரே காமிக்கிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கீதை வேறல்ல திருவாமி வேறன்னு சொல்லிட்டு கீதையை காணும் மேம்பட்டதுன்னு பின்னாடி சொல்றார். ஆனா அந்த கீதையே தான் திருவாமி. அப்ப கீதையுடைய அர்த்தங்கள் என்னன்னு பூர்ணமா தெரியுமோனோ? ஆழ்வாருக்கு பூர்ணம் எப்படி சொல்ல தெரியும்னா பகவான் கொடுத்திருக்கார். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அந்த அருள் கொண்டுக்கு பின்னாடி என்ன பண்ணா, கீதாச்சாரன் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். இது கண்ணன் சித்தாமல் வரக்கூடிய காசம். கீதாச்சாரன் அருள் கொண்டு நஞ்சிய தனியா எடுக்கிறாங்க. ஆச்சரியமான வியாக்கியானம். அதுல இல்லாம தம்பிரான் படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அதுலயே தேவா எடுத்திருக்காங்க. இது சொல்ல வந்தேன்னா அருள் கொண்டு கீதாச்சாரன் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சே சோ நம்மாழ்வாருக்கு பூர்ணமா கீதை பூர்த்தியா தெரியும். அதை அப்படியே நாதமணி கொடுக்க அது நாதமணிகள் உய்யக்கொண்டா மணக்கால் நம்பி மூலமா இப்ப என்ன எடுத்து ஆளவந்தார் தெரியும். அது ஓரான் வழியா ஆளவந்தார். அப்ப கீதை முழுவதும் சொன்னார். என்ன சுவாமி நித்தியத்துவன நிவந்திருத்துவன என்னென்ன உண்டோ 18 அத்தியாயத்துக்கு என்னென்னோட அத்தனை சொல்லிட்டு கடைசியில முடிக்கச்சு, அர்ஜுனா எனக்கு பிரியமே இல்லை, அப்பிரியமா உனக்கு சொன்னதுல எனக்கு பிரியமே இல்லை, உனக்கு சொன்னதுல அப்பிரியம் உனக்கு சொன்னதுல அர்ஜுனா அப்படின்ற வரைக்கும் முடிச்சுட்டார். அது வரைக்கும் பூர்ணமா சொல்லிட்டார். இதெல்லாம் நன்னா கேட்டுட்டார் சுவாமி ஆளவந்தார். கேட்டுட்டோன்னு மெதுவா மணக்கால் நம்ம திருவிழை பற்றி கொண்டு, சுவாமி இவ்வளவு நன்னா இருக்கு இந்த கீதையே, விஸ்வரூப அத்தியாயம் என்ன, அதற்கு மேற்கொண்டு என்னென்ன அத்தியாயம் கூட எல்லாத்தையும் நல்லா சொன்னேன். வாஸ்தவம் தான், அதெல்லாம் சேவிக்கச்சு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சர்வேஷன் எப்படி இருந்திருக்கான்னு தெரியாது. ஆனா இந்த விஷயமே, இந்த பிரமேயமே இவ்வளவு நன்னா இருக்க, பிரமாணமே இவ்வளவு நன்னா இருக்கச்சு, அப்படிப்பட்ட பிரமேயத்தை காட்டுவாயா? இது பிரமாணம், கீதை என்பது பிரமாணம். இந்த பிரமாண சப்தமே இவ்வளவு அழகா இருக்கச்சு, இந்த சப்தத்தால் சொல்லப்பட்டவனை காட்டுவாயா? பிரார்த்திக்கிறார். யார்? மணக்கால் நம்பிட்ட அளவந்தார். அப்ப சொல்றார் மணக்கால் நம்பி, அடியன் வந்ததை இதற்குத்தான், மற்றதுன்னு
இது அந்ததே இதுக்கு தானே, வேற என்ன தேவை? உம்மை கொண்டு போய் மூர்த்தா விசிஷ்டராக்கி உம்மை கொண்டு போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார வைத்து நீர்தான் எதிகட்கிறவன் யமுனை துறைவன் என்கிற சப்தமானது உனக்கு சேர போறது. அதற்காகத்தான் நாதமணிகள் எனக்கு சொப்பனத்திலே தெரிவித்தார். மணக்கார் அதுக்கு உய்யக்கொண்டார், எனக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகத்தின்படி உமக்கு பூர்ணமா கொடுத்திருக்கேன் வாருன்னு அவர் கையை பிடிச்சுட்டார். கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து கிடு கிடு கிடுக்கு நேர திருவரங்கநாதன் பொங்கோதம் சூழ்ந்த புவனியின் மின்னிழகும் அங்கோதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வன் என்ன பண்ணால் அந்த அடியார்கள் வாழ அரங்கரகர் வாழ்ந்திருக்கையா அந்த திருவரங்க செல்வன். அந்த திருவரங்க செல்வனுடைய அந்த விதேசிக்கு சென்று உள்ளுக்குள்ள போய் 2 திருமண தூண்கள் மாயோனை பற்றி என்று வாயார என்றுகளோ ஆழ்த்தும் நாளே அந்த திருமணத்தூனை பற்றி கொண்டு அங்க நின்று கொண்டு நிறுத்தினார். நின்று பகவான்கிட்ட கேட்கிறார், அந்த பெரிய பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். பகவான்னு நீ கண்ட பேருக்கெல்லாம் எல்லாருக்கும் சேவை சாய்க்கிறே, அந்த மாதிரி சேவை சாய்க்காத. அந்த மாதிரி சேவை சாய்க்காமல் திருப்பானாழ்வார்க்கு எப்படி சேவை சாய்ச்சையோ அதை போல சேவை சாய்க்கணும். எப்படி சேவை சாய்த்தாய்? கரியவாகி புடை பலர்ந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனர் என்றதுக்கு எப்படி திவ்யம் ததாமிதே சச்சுஷோ அர்ஜுனனுக்கு என்ன திவ்யமான கண்ணை கொடுத்து உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தாயனோ அதை போல இந்த ஆளவந்தார்க்கும் காட்டுன்னு சொல்ல பகவானும் பூர்ணமா காட்டினார். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு அதை காட்ட காட்ட அந்த வினாடியே ஆளவந்தார் சகலத்தையும் துறந்தார். அது வரைக்கும் ராஜாவா இருந்தார். அது வரைக்கும் ராஜா சகலத்தையும் துறந்தார். சம்பிரதாயத்துக்கு பூர்ணமா வந்துட்டார். பரமாச்சாரியரான ஆளவந்தார். இந்த பரமாச்சாரியன் சப்தமே ஆளவந்தார் மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கிடையாது. அந்த பரமாச்சாரியன் ஆளவந்தார் சம்பிரதாயத்துக்கு வந்தார்னு சொன்னா அப்ப ஆளவந்தாருக்குண்டான பெருமையே இதுதான். சரி சுவாமி, அவர் சொட்டை குலம்னு சொல்லல. சொட்டை குலத்திற்கு வந்த உண்டான பெருமைன்னா ஆச்சரியமான பெருமை. பகவானே கொண்டாடுற அந்த அந்த சொட்டை குலத்துக்கு என்ன வைபவம் பகவான் தெரிவிக்கிறார். அந்த சரித்திரம் என்ன சுவாமின்னா குருவை காவலப்பன். இது நாதமுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார் பிரார்த்திக்கிறார். அந்த சரித்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, யோக பிரபாவமா இருக்கு, யோக லட்சியம் இருக்கு. எது வேணும் கேட்டோன்னே பிறங்கடக்க மனம் கொண்டாடுவார் உண்டோ, எனக்கு அது தேவை, யோக பிரசாதம் தேவையில்லை. 4 ஆழ்வாரோட திவ்ய சுத்தியாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமே அப்படின்னு எடுத்துக்கொண்டு நேரம் அதை வாங்கிட்டார். ஆனா அந்த யோக பிரபாவத்தை குருகை காவலப்பன் கொடுத்திருக்காரு. அந்த குருகை காவலப்பன் அவர்கிட்ட கங்கை கொண்ட சோழபுரத்துல அவர் இருக்காரு. அவர்கிட்ட அவர் கொடுத்துட்டார். அவரு அதை வாங்கிட்டு அவர்கிட்ட ஜாகிரதையா சொல்லி வச்சிருக்காரு, என்னுடைய பேரன் வருவான், பேரனுக்கு நீ இதெல்லாம் கொடுக்கணும், இந்த யோக பிரபாவத்தை கொடுக்கணும்னு சொல்றாரு. சரின்னு அவரு சொல்லிட்டார். அதே போல இதே விஷயத்தை உய்யக்கொண்டாருக்கு தெரிவிக்க உய்யக்கொண்டாரம் ஆமென்று தலையாட்டி, ஆனால் இவருக்கு தகுந்த இன்னும் பிறக்கவே இல்லையா, இன்னும் அவதாரமே பண்ணலையே ஆளவந்தார். அதனால அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பிக்கை இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவரும் திருநாட்டை அலங்கரித்த பிறகு இப்ப மணக்கால் நம்பி சம்பிரதாயத்துல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த மணக்கால் நம்பி தெரிவிக்கிறார், அளவந்தீர் இந்த மாதிரி சம்பிரதாயத்தோட அர்த்தத்தை அடைய தெரிவிச்சுட்டேன், ஆனா இன்னொரு பொக்கிஷம் இருக்கு, அது உன்னுடைய தாத்தா எடுத்து வச்சிருக்கார். குருகை காவல பெண் பெரியவர், அவர் கங்கை கொண்டு சோழபுரத்துல இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து வைத்திருக்கார். அந்த யோக பிரபாவத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் அங்கிருந்து கிளம்புறார். சரி நம்ம போகணும், இங்கிருந்து போகணும்னு நேர கங்கை கொண்ட சோழபுரம் போனார். இது இருந்து திருவரங்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம் போனார். கங்கை கொண்ட சோழபுரம் போன உடனே அங்க குருகை காவலப்பன் யோக பிரபாவத்தாலே அந்த யோக நிலையிலேயே பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கார். யோகம்னாலே 2 விதம் உண்டு. பகவானை அனுபவிப்பது உண்டு, தன்னைத்தானே அனுபவிப்பது, 2மே உண்டு. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஆத்மா அனுபவம் சொல்றோம். கைவல்யார்த்தின்னு கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பான், தன்னைத்தானே அனுபவிப்பான். அதுக்கு கைவல்யன்னு பேரு. அது ஆத்மா அனுபவம் பேரு, கைவல்யன்னு பேரு. அதே போல இந்த இடத்துல யோகம் என்பது தனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவர் அனுபவிக்கிறார். குருகை காவலப்பன் அந்த யோகத்தால் அனுபவிச்சுட்டு இருக்கார். பகவான எப்பப்ப அனுபவிச்சுட்டே இருப்பார், அப்பப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. இவர் அப்பதான் சுவாமி ஆளவந்தார் அவருடைய திருமாளிகைக்கு போறார். அவர் யோகத்துல இருக்கார், பகவான அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு.
கிட்டக்க போய் சத்தம் போட வேண்டாம், அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவர் யோகெல்லாம் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஒரு மூளையில ஒரு குட்டி ஷோர் இருந்ததுன்னு ஒரு தூண், அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொண்டு அங்கிருந்து பார்த்துட்டே இருக்காரு. எத்தனை நாள் அனுபவிக்கட்டும், அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்டக்க போய் அடியன் ஆள வந்தார், அடியனுடைய நாதனுடைய பேரனார் அப்படின்னு சொல்லி நமக்கு நானே அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரிடத்துல இருந்து அந்த யோக பிரபாவத்தை பெற்றுக் கொள்ளலாம்ங்கிற அபிப்பிராயத்தோடு குட்டிச்சவருக்கு தனியா ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கச்சே, அப்ப திடீர்னு அங்க குருவைக்காவலுக்கு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு குரல் கொடுக்கிறார். என்ன குரல்னா, இங்கே சொட்டை குளத்தில் உதித்தார் யாரேனும் வந்தார் உண்டோ, சொட்டை குளத்தில் உதித்தார் யாரேனும் வந்தார் உண்டோன்னு இந்த குரல் கொடுக்கிறார். யார்? குருகை காவலப்பன் யோகத்துல இருக்கார். யோகத்துல இருந்துட்டு இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இவர் சொட்டை குளம், நாதமணிகளுடைய குளம் சொட்டை குளம். அதான் முதலே அடியை பார்த்து சொன்னேன். நாதமனுடைய குளம் சொட்டை குளம். இந்த சொட்டை குளத்தில் உதித்தார் இங்க யாரேனும் வந்தார் உண்டோன்னு சொன்ன உடனே அடியேன் 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 ஆர வந்தா அடியேன் யமனை திறவன் ஐயே வந்திருக்கேன்னு கையை கூப்பிட்டு நேரா அவருடைய திருவடி போய் சேவிச்சுட்டு நேரா வந்தனெல்லாம் தெரிவித்தேனே. எதற்காக வந்தேரி, என்ன விஷயம்னு அவர் கேட்கிறார். நான் வந்தது பிறகு இருக்கட்டும், அடியேன் சத்தம் போடாம உமக்கும் தெரியாம இந்த ஒரு மூலையில இந்த குட்டி சவத்துக்கு பின்னாடி அப்படியே உமக்கு தெரியாம நின்றுட்டு இருந்தேன். அடியேன் வந்தேன்னு தேவருக்கு எப்படி தெரிஞ்சுது? நாமே சில இடத்துல போறது என்ன பண்ணுவோம்னா, அவளுக்கு தெரியுமோ ஓரக்க நின்று அப்படியே ஓரக்கனால காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் அங்க ஓரமா நின்றுதானே தேவருக்கு அடியே வந்தேன்னு தேவருக்கு எப்படி தெரிஞ்சிது அப்படின்னு சுவாமி குருவைக்காவல் கேட்கிறார். சுவாமி ஆள வந்தார். அப்ப அவர் சொல்ற பாருங்க, ஆச்சரியமான விஷயம். நாதமுனிகளுடைய அந்த குலத்துல அந்த வம்சத்துல எத்தனை ஆர்த்தி பகவான் இருக்கணும். அப்ப அவர் தெரிவிக்கிறார், நான் நித்தியம், யார்? குருகை காவலன் தெரிவிக்கிறார், நித்தியம் நான் பகவான் அனுபவிப்பேன். யோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன மட்டுமே, நானும் அவரும் 2 தவிர தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். குறுக்க யாரும் வர முடியாது. யார் வந்தாலும் அவர் அனுபவிக்க மாட்டார். யார் வந்தாலும் ஸ்ரீதேவி நாச்சியார் வந்தாலும் பூதேவி நாச்சியார் வந்தாலும் தன்னுடைய கையால தள்ளி போ, நான் இப்ப குருகை காவலப்பன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த அனுபவத்துக்கு முன்னாடி உன் அனுபவம் என்ன, ஒன்னும் கிடையாது, அவர்களையும் தள்ளிவிட்டு என்னையே அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை அந்த அனுபவத்தை அனுபவிச்சுருப்பார். அப்படி அனுபவிக்க இருக்க செய்து. ஆனா இன்னைக்கு நீ வந்திரணும், வந்ததுக்கு அப்புறம் உம்மை பார்க்கணுன்றதுக்காக என்னுடைய முதுகை அப்படி அமுக்கி மேல எட்டி பாக்குறார். எட்டி பாக்குற, எதுக்காக எட்டி பார்க்கணும்? யாரோ வந்தாதான் எட்டி பார்க்கணும், இல்லைன்னா எட்டி பார்க்க வேண்டாம்னா யார் வந்திருப்பா? பிராட்டி வந்தாலே தள்ளி விட்டு அந்த பிராட்டியின் தேவைகளிலே குருகை காவலப்பனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற நிலை இருக்கும்போது, அப்ப பகவானுக்கு பிடித்தமானவர் யாரோ வந்திருக்கணும். அப்ப அந்த பிடித்தமான குளமா இருக்கணும். அந்த குளம் எது? நாதமுனிகளுடைய குளம் தான் சொட்டை குளம். அந்த சொட்டை குளத்துல யாரா வந்திருக்கணும். வந்திருந்தாதான் என்னுடைய முதுகை அமுக்கி எட்டி பார்க்கறதுக்கு உண்டான தன்மையே பகவானுக்கு ஏற்பட்டுக்கணும். அதனால்தான் சொட்டை குளத்தில் உதித்தாரு வந்தாரு இங்கு யாரேனும் உண்டோன்னு கேட்டேன்னு. நேத்திக்குதான் சம்பரோஷன் ஆயிருக்கு. நாதமுனிகள் என்ன காட்டு மன்னார் கோயில், நம் சம்பிரதாயத்தையே காட்டும் மன்னார் கோயில். ஆச்சரியமான சன்னதி. இன்னைக்கு அந்த திவ்ய தேசம் இல்லைன்னா யாருமே அடியவங்கள் மட்டும் இல்லை, யாருமே இல்லை. என்னவா சுவாமி இல்லைன்னா என்ன சுவாமி பறக்க மாட்டோமா? பறப்போம், இருக்கிறபடி இருக்க மாட்டோமா? இருக்கிறபடி இல்லைன்னு அர்த்தம். திருமேஷார் தான் தெரிவிக்கிறாரு, அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்தன்று வெக்கனை கிடந்தது எண்ணில்லாத முன்னலாம், அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து நமக்கு அந்த காட்டும் மன்னார் ஆச்சரியமான சன்னதி. அவசியம் போய் சேவிக்க வேண்டிய சொல்லி நாதமணிகள் என்ன ஆள வந்தான 2 மகனீயர்களுடைய அவதார ஸ்தலம் வீரநாராயணபுரம்னு பேரு. அதனால அங்கிருந்துதான் இன்னைக்கு நம்ம 74 சிம்மாசனவாதிகள் சின்னாசனவாதிகள் சொல்ற போனோம். 74 அதுக்கு பிரதானம் எது தெரியுமா? காட்டுமன்னார் கோயில் தான். இது என்னமா சுவாமி, நிறைய அந்த திவ்ய தேசத்துக்குண்டான சரித்திரங்கள் நிறைய இருக்கு, போக வேண்டாம். அது போயிட்டு இப்ப பாசனம் போயிட்டு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நேத்திக்கு தான் அவளுடைய சம்பரோஷம் ஆச்சரியமா இருந்தது. நல்ல கோஷ்டி, ஆச்சரியமான கோஷ்டி. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சொட்டை குளத்தும் இது நாதமுடைய சொல்லும். அந்த நாதமுடைய குளத்துல
தூரம் ஆசை அவா பேராசை இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா, அந்த நிலை தான் இங்க தெரிவிக்க. இத்தனை வைபவம் இதுக்கு சொல்றேன்னா, இத்தனை வைபவம் இருக்கு. இது யார் தெரிவிக்கிறார்? தெரிவிக்கக்கூடியவர் யாருன்னா மணக்கால் நம்பி. ஆளவந்தீரே எத்தனை வைபவம் தெரியுமா? உம்முடைய குலத்துக்கு அத்தனை வைபவம் உண்டு. சொட்டை குலத்துக்கு நாதமணினாலே பகவானே அவ்வளவு பிரியமா இருக்கார். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட நாதமுடைய சரீர சம்பந்தம் உமக்கு இருக்கு, திருமேனி சம்பந்தம். அந்த திருமேனி சம்பந்தம் உமக்கு இருக்கு, எங்களுக்கெல்லாம் கிடையாது. உய்ய கொண்டாட திருமேனி சம்பந்தம் உண்டா? கிடையாது. அடியனுக்கு திருமேனி சம்பந்தம் இருக்கா? இது யார்? மணக்கால் நம்பி சொல்றாரு. அடியனுக்கும் திருமேனி சம்பந்தம் கிடையாது. ஆனா திருமேனி சம்பந்தம் நேர அவருடைய பேரனராக இருக்கையே அந்த சம்பந்தம் உமக்குத்தானே இருக்கு, எங்களுக்கெல்லாம் கிடையாது கிடையாது. இதை புறத்தாழ்வார் அடிக்கடி சொல்லுவார, அடிக்கடி தெரிவிப்பானா. ஆத்ம சம்பந்தம் உண்டு, ஞான சம்பந்தம் உண்டு. அடியனுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் ஆத்ம சம்பந்தம் உண்டு, ஞான சம்பந்தம் உண்டு. ஆனா திருமேனி சம்பந்தம் இல்லையே இல்லையேன்னு அப்பப்ப வருத்தப்படுவாருங்கன்னா, முதலையாண்டானுக்குத்தானே திருமேனி சம்பந்தம் உண்டு, மற்ற வாழ்க்கை திருமேனி சம்பந்தம் கிடையாது கிடையாது அப்படின்னு தெரிவிப்பாரு. அதே போல பெரிய நம்பிகளுக்கும் அதே போல எம்பாருக்கும் திருமேனி சம்பந்தம். பெரிய நம்பிகளுக்கும் பெரிய நம்பினா பெரிய திருமண நம்பி, பெரிய திருமண நம்பிகளுக்கும் எம்பாருக்கும் ராமானுஜருக்கும் உண்டு, எம்பாருக்கும் திருமேனி சம்பந்தம். அதே போல நாதமுனிகளுக்கும் ஆளவந்தாருக்கும் திருமேனி சம்பந்தம் உண்டு, அதே உண்டு. அதே போல ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் திருமேனி சம்பந்தம் இருக்கு, ராமானுஜருக்கும் முதல். ஆனா இப்ப கூறத்தா என்ன சொல்றேன்னா, அந்த திருமேனி சம்பந்தம் இல்லையே, ஆத்ம சம்பந்தம் இருக்கு, ஞான சம்பந்தம் இருக்கு, திருமேனி சம்பந்தம் இருக்கா. கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்பப்பா இந்த ஊருக்காரெல்லாம் வருவா, கிராமம் தானே, கிராமத்துல இருக்கலாம் வருவா. வந்து பார்த்துட்டு 2 பேரும் எழுதிருப்பார். இந்த பக்கம் அளவந்தா, அந்த பக்கம் நாதமணிகள் 2 பேரும் எழுதிருக்காச்சு. என்னவா தாத்தா பேரன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. சொல்ற பாங்க ஒரு நல்லா இருக்கும், அப்படியே அழுகிய வரும். அந்த வார்த்தையை கேட்கச்சே அழுகிய வரும். அவ்வளவுதான் 2 பேரும் எழுதிருந்தானா அந்த ஏழு இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான அந்த சேவையை சேவிச்சுட்டே இருக்கலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட திருமேனி சம்பந்தம் இருக்கு இல்லையா. இப்ப குறுகை காவலப்பனுடைய நிலையத்துக்கு அவரை அனுபவிக்கிறத கூட விட்டுட்டு நாதமுனியுடைய சொட்டை குணம் அப்படின்னு இன்னைக்கு நாதமுனி வரல, அவருடைய பேரனா வந்திருக்காருன்னா அந்த பேரனார்கிட்ட அத்தனை வாட்சி இருக்கணும்னா அந்த குலத்துல அத்தனை. அப்படின்னா திருமேனி சம்பந்தம், அந்த திருமேனி சம்பந்தம் இருக்கணும். அந்த திருமேனி சம்பந்தம் தான் திருவீரார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா அப்ப அவரு கொடுக்கல. அப்ப அவரு யோக பிரபாவத்தை கொடுத்துருப்பாருன்னா கொடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார், இப்ப கொடுக்க முடியாது, நான் மொழியை எழுதி தரேன், ஓலைச்சோடுல எழுதி தரேன், இந்த நாள்லவா அந்த நாள்ல வந்தேன்னா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை கொடுத்து எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். ஓலைச்சோடுல எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். எழுதி இந்த மொழியை எழுதி அனுப்பிச்சுட்டார். அவரும் கிளம்பி போயிட்டார். கிளம்பி நேரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நேர காலட்சேபம் ஆரம்பிச்சார். 10 திருவாய்மொழி 10 ஆரம்பிச்சு கடுமை தெரிவிக்கிறார். முதல் திருவாய்மொழி திருமூகூர் திவிதேசம் தாளதாமரை தடமண வயல் திருமூகூர் நாடும் மேவி நந்தமந்தன் என்று அந்த முதல் பதிகம் முடிஞ்சது. 2ஆம் பதிகம் வந்தது. கெடுமிடல் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லா விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுடும்பலற்றும் தடமுடவயல் அனந்த புறநகர் புகுதும் என்று திருவனந்தபுரத்துக்கு மங்களாசாசனம் என்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மங்களாசாசனம் பருவத்தை பூர்த்தியா அந்த வியாக்கியானம் சொல்லிட்டு காலட்சம் பண்ணிட்டு இருக்கார். 12 கட்சியே கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கனையலாமே. கடைத்தலை சீக்க பெற்றால் அங்க போய் பெருக்கினா போடுவான், நம்முடைய வினைகள்லாம் பாவங்களா ஓடியே போயிடுவான். பெருக்கற்சை எப்படி இந்த குப்பை சத்தெல்லாம் போயிடுறதோ அதே போல நம்முடைய பாவ வினைகள் அது அத்தனையும் போறது. கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கனையலாமே. அடுத்த பாசனம் ரொம்ப முக்கியம். கடுவினை கனையலாகும் காமனை கலையந்த காலை இடவகை கொண்டதன்பர் எழிலணி அனந்தபுரம் தடமுடவரவில் பயின்றவன் பாதம் காண நடமினோ நபர்களுள்ளீர் நாமுமக்கரிய சென்ன நடமினோ நடமினோ நடமினோன்னு இந்த சப்தத்தை ஆழ்வாரிட்டு இருக்கார். அப்ப ஆழ்வார்கிட்டு அந்த சப்தத்தை பார்த்து ஆளவந்தா எழுதிருக்கணும். நடமினோ நடமினோ நடமினோன்னு சொல்லிட்டு இருக்கார். ஓ என்னத்தான் சொல்றார் போட்டுக்கு நடமினோன்னு, வாங்க எல்லாரும் திருவனந்தபுரம் போலான்னு கிளம்பிட்டார். அந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அந்த பாட்டு வியாக்கியானத்துல நம்பியில் எடுத்திருக்கார். நடமினோ நமர்களுள்ளீர் நாமும் கரிய சொன்னோம். நடமினோ நமர்களுள்ளீர் இந்த பாட்டு வர தன்னைத்தான் சொல்றாருன்னா இவர் தான் பாடி இருக்காரு.
ஸ்தோத்திரத்துல மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நேமேன மதன்னயானாம் ஆத்யஸ்தன குலபதி. நம்முடைய குலத்துக்கு தலைவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார் இல்லையா? அந்த தலைவர் சொல்றாரு, நடமினோ நடமினோ, நடங்கோல் நடங்கோல், திருவனந்தபுரத்துக்கு நடங்கோல் சொன்னோடனே உடனே நம்முடைய தம்பி சிஷ்யகோஷியோடு கிளம்பிட்டார். கிளம்பி நேரா போனார். நேரா திருவனந்த அனந்த பத்மனா மங்களாசாசனம் பண்ணார். மங்களாசாசனம் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி வரைச்சு பொறி தட்டினா போல அப்பதான் அவருக்கு ஞாபகமே வருது. பொறி தட்டினா போல ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னா, அன்னைக்கு சுவாமி கொள்கை காவல் போனோமே, அன்னைக்கு அவர் யோக பிரபாவத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த நாள்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்த முறியை எடுத்து அப்ப இடுப்புல சொல்லிட்டு இருக்காரு. அதை எடுத்து பார்த்தா அன்னைக்குதான் அவர் வர சொல்லியிருக்கார். ஆனா அன்றைய தினம் இவர் இருக்கிறது எங்க? திருவனந்தபுரம். இது எங்க வரணும்? புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இங்க கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கு? திருவனந்தபுரம் எங்க இருக்கு? எங்கேயோ தெற்கு கோடியில் இருக்கு. என்ன பண்ணலாம்னு இதெல்லாம் வார்த்தமாவே எடுத்திருக்காங்க. குரு பரம்பரை பிரபாவத்துல உண்டு, வார்த்தமாக எடுத்திருக்காரு. என்ன பண்ணலாம் அப்ப ஆளவந்தா தெரிவிக்கிறானாம், விபீஷணன் கொண்டு வந்து கொடுத்த இந்த புஷ்பக விமானம் போல ஒரு புஷ்பக விமானம் இருந்ததுன்னா போய் சேர்ந்திருப்போமே அப்படின்னு. இப்ப நமக்கு ஃபிளைட் தான் போயிடலாம். அன்னைக்கு ஃபிளைட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. புஷ்பக விமானங்களை பெற்றுடுவோமே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆண்டானா. அன்றைய தினத்திலிருந்து யோக ரகசியம் பெல்ட். இன்னைக்கு பதஞ்சலி யோகம் சொல்றாலே, யோகம்னு சொல்லிக்கலாமே தவிர பதஞ்சலி கிடையாது. ஏன்னா அவரோட பெல்ட். அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் மந்திராத்தனம் வரலையா? ஏன்னா அதுக்கப்புறம் யோக ரகசியமே என்ன வரல. அதுதான் அநேகமா என்ன சொல்லுவா தெரியுமா, அந்த பெருமாள் தான் எடுத்துட்டு வருவார். எந்த பெருமாள்? அனந்த பத்மநாபன் தான். அது வேண்டாம், நீங்க அருளை செயல்லையே இருங்கோ, அது போறோம். நான் தான் இங்க இருக்கேன், நீங்க அங்க அருளை செயல் இருங்கோ, உங்களுக்கு யோக பிரபாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை அவர் தான் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சம்பிரதாயம் சொல்லுவார். அவர்னா யாரு? திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அவர் தான் யோக பிரபாவம் மறைச்சிட்டோம்னா ஆளவந்தாருக்கு ஞாபகம் வராதபடி பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தினார். கடைசியில ஞாபகம் வந்து என்ன சுவாமி பிரயோஜனமே இல்லையா? அன்னைக்கு தானே இது கொடுத்திருக்காரு. அவரை அது மட்டும் இல்ல, என்னைக்கு நீங்க அந்த நாள் வந்தேன்னா அந்த நாள் தான் நான் மோட்சத்துக்கு போறேன், உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டார். இப்ப போனா எப்ப போறது? அங்கிருந்து கிளம்பி போறதுன்னு குறைஞ்சபட்சம் 15 நாள் ஆகும். அவ்வளவுதான் நடந்து போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே இருக்காது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதோட போயிடுது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட அந்த யோகரசி யாருக்கும் வரல. அதைத்தான் திருவிழார். அப்ப நடமினோ நமர்கொள்ளி நாமும கரிய சொன்னா, அப்ப இது யமுனை துறைவனுக்கு உண்டான ஆளவந்தாருக்கு உண்டான வைபவம். அப்ப சொட்டை குலம்னாலே அது அப்படிப்பட்ட யமுனை துறைவன். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அதாவது தூய்நெறி சேர் எதிர்க்கிறவன் ஐக்கிய சர்வாதம் என்றும் மாதாபிதா யுவதயகா என்றும் யமுனை துறவன் யமுனா தீரத்தில் எழுந்தருளிந்த நாதுமலைகளுக்கு உத்தேசராய் காட்டுமன்னார் கோயில் எழுந்தருளிந்த சுவாமியுடைய திருநாமத்தை வகித்த ஆளவந்தோட இணையடியாம். பக்கம் 76 பக்கம். இணையடியாம் பாவனத்துவ போக்கியத்துவங்களாகிற பரஸ்பர சதிர்சமான திருவடிகளாகிற கதி பெற்றது. உபாயத்தை லபித்து உபாயோபாயங்களாக பற்றியபடி கதினா கதி, அதாவது பிராப்தம் பாபகம். அத்தாலே லோகத்தில் பிரபஞ்ச ஜனங்களுக்கெல்லாம் சுவாமியாய் இருக்கிற ராமானுஜன் எம்பெருமானார் என்னை காத்தனே லோகத்தில் ஞானாதிகர்களை ரட்சித்தது ஆசிரியமாயிராது பிரதிகூணாயிருக்கிற என்னை அனுகூலராக்கி ரட்சித்தான். இதென்ன அகர்த கண்ணா சாமர்த்தியம் என்று வித்தலாகிறான். தூய்நெறி சேர் எதிர்க்கிறவன் யமனைத்துறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய என்கிறது எம்பெருமானாருக்கு விசேஷம் ஆகுமானார். இது வரைக்கும் பார்த்துருவோம். இப்ப தூய்நெறி சேர் எதிர்க்கிறவன் யமனைத்துறவன் இணையடியாம். அப்பனா இணையடியான்னா எம்பெருமானார் பெரிய நம்பியை தாண்டி ஆளவந்தார் பத்தினார் இல்லையா? இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆச்சாரம் இருப்பார், சமாசன ஆச்சாரி. அந்த ஆச்சாரனை தாண்டி அவருக்கு ஆச்சாரம் நம்ம பத்துவோமா? சுவாமி முதல்ல அவர் இல்லையே சுவாமி, இல்லையே. சரி, இல்லைன்னாலும் அவரை பத்தி சேவிப்போம், சேவிக்கலாம், அவ்வளவு தவறும் கிடையாது. ஆனா அவ்வளவு தூரம் தெரியாது. முதல்ல நம்ம ஆச்சாரம் நம்ம சேவிக்கிறான்னு தெரியாது. நிறைய பேர் தனியனே தெரியாது இல்லை. ஆச்சாரம் சுவாமி அது ஞாபகம் வந்து சுவாமி கொஞ்சம் நான் புஸ்தகத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோமா அப்படின்ற அந்த அளவுக்கு தேவையில்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப ஆளவந்தார் என்னது
எம்பெருமானார் என்ன பண்ணிருக்கணும்? பெரிய நம்பி தான் அவருக்கு ஆச்சாரியன். நேரே ஆச்சாரியன் யாரு? பெரிய நம்பி. அந்த பெரிய நம்பியை சார்ந்து ஆளவந்தா பத்திரார் இல்லையா? அதே போல ஆளவந்தார் என்ன பண்ணார்னா தனக்கு ஆச்சாரியன் யாரு? மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பியை தாண்டி அது போல உய்யக்கொண்டார தாண்டி நாதமணியை பத்துறாரு. நாதமணியை பத்தின்னு இருக்காரு. அந்த மாதிரி பத்த முடியுமாண்ணா? பத்தின்னு இருக்காரு. நாதமணியை பத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கே, எங்க இருக்கு சுவாமி? எப்பதாம் போது அத்தியாஜ வித்வஸ்தான் அசேஷ கல்மசகா வஸ்துதாம் உபஜாத்தோகம் யாமுனேயம் நமாபிதம்னு யார் தெரிவிக்கிறாரு? சுவாமி ராமானுஜர் எதிகற்கிறவன் யமனை தருவன் என்று சொல்லக்கூடிய ஆளவந்தார் திருவடியை பத்தினே ராமானுஜர் தெரிவிக்கிறார். அது ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்? நமோ சிந்தாத் புலாத்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனைய அகாத பகவத் பக்தி சித்தவேன் அவர் தெரிவிக்கிறார். அப்பனா என்ன தெரியுதுன்னா, இவெல்லாம் தன்னாச்சாரியனை காட்டிலும் தனக்கு ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியன் சொல்லுவார். சீவத்தில் மன்னனா எடுத்திருக்கார். அதாவது பிராச்சாரியன், ஆச்சாரியன் நேரே ஆச்சாரியன், பிராச்சாரியன்னா ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பத்திரணும். இது ஆளவந்தாருக்கும் உண்டு, சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. ராமானுஜருக்கு பெரிய நம்பியை தாண்டி ஆளவந்தார் பத்தினார். ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனை மணக்கால் நம்பி உய்யக்கொண்டாரை தாண்டி நாதமணியை பற்றியல இதெல்லாம் அவளை குண்டலி இதெல்லாம் எங்க தெரிவிக்கு. ஏன் சுவாமி இந்த மாதிரினா ஸ்தோத்திரத்துல என்ன எடுத்துட்டா பாருங்க. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல இவருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார், அவருக்கு ஆச்சாரியன். அவருக்கு ஆச்சாரியன் தான் நாதமணி. ஆனா நாதமணி சரீர சம்பந்தம் திருவேணி சம்பந்தம் இருக்கிறபடியால இவர் பேரனார் ஆயிடுறார். ஆனா தன்னுடைய ஸ்தோத்திரத்தினத்துல இல்லையா, அதுல தன்னுடைய ஆச்சாரியன மணக்கால் நம்பிக்கை ஒரு பாசனமா இருக்கா பாருங்க? இல்ல. உய்யக்கொண்டார் ஒரு பாசனமா இருக்கா? இல்ல. ஆனா நாதமணிக்கு வந்து பூர்ணிமா இருக்கு. நாதமணிகள் மட்டும் நமோ சிந்தா புலாத்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முகா அகதவத் பக்தி சிந்தவேன்னு நன்னா இருக்கு, இவருக்கு இருக்கு. அதே போல அந்த மாதிரி இவர் இது இவருக்கெல்லாம் நான் ஆச்சாரனை தாண்டி அவர் ஆச்சாரன் அப்படின்னா ஆச்சாரனுக்கு அத்தனை பிரியமா இருக்குமா. ஆச்சாரனுக்கு தாண்டி அது மணவாள மாமணி அதே மாதிரிதான். மணவாள அதே மாதிரிதான். ஏன்னா இவருக்கு மணவாள மாமணிக்கு ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை. எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்து உபதேச மார்க்கத்தை சிந்த செய்தன் முதல் பாட்டு உபதேச மாநில முடிக்கர்ச்சி. அந்த திருவாய்மொழி பிள்ளை அனுகிரகத்தால முடிக்கணுமோனோ முடிக்கர்ச்சி என்ன பாருங்க கடைசி பாட்டு. இந்த உபதேச ரத்தினமான தன்னை சிந்த தன்னில்லாலும் சிந்திப்பார் எந்த எதிராஜருக்கு இன்னருளுக்கென்று விளக்காகி சதிராக வாழ்ந்திடுவார் தாம். எதிராஜர் இன்னருளுக்கென்று விளக்காக அப்படின்னா என்ன சுவாமி? எதிராஜர் இன்னருள்னா அந்த திருவாய்மொழி பிள்ளையே காட்டி கொடுத்தது யாரே? எதிராஜரை. அந்த எதிராஜர் திருவடிதான் பிரதானமே தவிர மற்றொன்னு கிடையாது. எந்த எதிராஜர் இன்னருளை கெண்டு விளக்காகி சதிராக வாழ்ந்திடுவார் தாம் தெரிவிக்கிறாளே. இதுக்கு சொல்ல வந்து என்ன, அவளுக்கு என்னன்னா இருந்தாலும் தன்னுடைய ஆச்சாரனுக்கு மேல பிராதானியம் கொடுக்கிறா இல்லையா. இத்தனைக்கும் எதிராஜனுக்கும் சுவாமி மனபாலமானுக்கும் சம்பந்தம் இருக்கா? எதிராஜனுடைய அவதாரம் 1017. அதன் பிறகு கிட்டத்தட்ட 350 வருஷங்கள் கழிச்சா மணவாளனுடைய அவதாரம். ஆனா எந்த சம்பந்தம் வெளியே சுவாமின்னா இருந்தாலும் பாடுறாள் என்னன்னா திருவாய்மொழிக்குள்ளே காட்டி கொடுத்ததே ராமான் தன் திருவடி இல்லை. ராமானுடைய திருவடி யாரா இருந்தாலும் எத்திர உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றோமோ அதான் காட்டி கொடுத்தார். ஆக தூய்நெறி சேர் எதிகற்கிறவன் யமுனை திறவன் இணையடியாம். இது தூய்நெறி சேர் எதிகற்கிறவன் யமுனை திறவன் இணையடியாம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 திருவடிகள் இணையடினா 2 திருவடிகள். 2 திருவடி என்ன சுவாமி? பாவனத்துவம் போக்கியத்துவம். 2 திருவடி என்ன? பாவனத்துவம் போக்கியத்துவம். பாவனத்துவ போக்கியத்தை இருக்கிறது. அதுக்கு மேல உபாய உபேயம் 2 எடுத்திருக்காரு. பாவனமா இருக்கும், போக்கியமா இருக்கும். இது வந்து சுச்சி ருச்சின்னுவா. அப்படின்னா பாவனம்னா பரிசுத்தமா இருக்கிறது, போக்கியத்துனா ஆனந்தமா இருக்கிறது, அது அனுபவிக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கும். பாவனம்னா சுத்தமா இருக்கிறது, போக்கியமா இருக்கு, ஆச்சாரமா இருக்கிறது. பாவனத்துவம் இருக்கு இல்லையா. அது சாமானியமா நம்ம தலிய பண்றோம் ஆத்துல மாமியெல்லாம் தலிய பண்றேன்னு இருக்கச்சு அவ்வளவுதரும் பாவனத்தை நல்லா இருக்கும். போக்கியத்துவம் பூர்த்தியா இருக்குமான்னா கடையில நல்லா இருக்கு சுவாமி, அந்த கடையில வாங்கணும் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கடையில வாங்கினா அங்க போக்கியத்தை இருக்கும், பாவனத்தை இருக்காது. ஆச்சாரம் இருக்குமா? இருக்காது. ருச்சி இருக்கும், சுச்சி இருக்காது. சுச்சின்னா ஆச்சாரம். ருச்சி சுச்சு ருச்சின்னு வா.
சுச்சி ருசி இந்த சப்தங்கள்லாம் அந்த காலத்துல இன்னைக்கு யாருமே அதெல்லாம் உபயோகப்படுத்துறதே கிடையாது. அந்த மாதிரிலாம் அடியெல்லாம் பேசினா என்ன சுவாமி என்னவோ தெரியாத பாஷை பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவா. சுச்சுருச்சின்னுவா. சுச்சுருச்சியா இருக்கான்னு கேட்பா. என்னைக்குமே சுவாமிகள் அப்படிதான் கேட்பா. சுச்சுருச்சியான ஆச்சாரமா இருக்கா போக்கியமா இருக்கான்னு இருக்கும். அப்ப இவர் என்ன சொல்லுவார், சுவாமி பெருமாள் கண்ட்ரோல்ல பண்ணியிருக்கார், அப்ப போக்கியம் வந்துடுத்து. அதே போல ஆச்சாரோடைய அனுகிரகத்தால எந்த குறையும் இல்லைன்னா அப்ப பாவனத்துண்டுன்னு அர்த்தம். அதே போல இங்க ரெண்டு திருவடிகள் என்ன, ஒண்ணு பாவனத்துவத்துக்கு ஒண்ணு போக்கியத்துக்கு. அப்ப ரெண்டு திருவடிக்கு நிகரது சுவாமி. இந்த திருவடிக்கு நிகர் அந்த திருவடி, அந்த திருவடிக்கு நிகர் இந்த திருவடி திருவிழா. அதத்தான் இணையடியாம். இணையடியாம் கதி பெற்றுடைய. அப்பன்னா ரெண்டு திருவடி இதுக்கு சுவாமி ஒண்ணு போடாதனா, ஒண்ணு பிராப்தியம் மற்றொன்று பிராபகம். அப்பன்னா ஒண்ணு உபாயம் மற்றொன்று உபேயம். அப்பன்னா ஒரு திருவை பற்றுவதற்கு மற்றொரு திருவடி அனுபவிப்பதற்கு. பற்றுவதற்கு ஒரு திருவடி, அனுபவிப்பது ஒரு திருவடி. அப்ப அனுபவிக்கிறோமா, அதைத்தான் இணையடியாம். இணையடியாம் கதிபெற்றுடைய. கதிபெற்றுடைய அப்ப உபாய உபேயங்களாக சொல்லலாம். ஏன்னா உபாய உபேயங்களாக சொல்லலாம். கதிபெற்றுடைய இணையடியாம் கதிபெற்றுனா ஒரு திருவிடு உபாயமா இருக்கு, மற்றொரு திருவிடு உபேயமா இருக்குன்னு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சே எங்க சுவாமி சொல்லுவார். ஒரு ரசிகர் சொல்றாராம். அதை ரசிகர்னா ஒரு வியாக்கியானம், அவர் அழகா ஒரு வியாக்கியானம் சொல்ற என்னன்னா, இந்த பாட்டுல ஆள வந்தாரே கிடையாது, பெரிய நம்பி தான் சொல்லியிருக்குன்றார். கொஞ்சம் நல்லா ரொம்ப எக்ஸலண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. இந்த பாட்டுல ஆள வந்தாரையே சொல்லல, பெரிய நம்பியை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு. இது என்னவா சுவாமி, பெரிய நம்பி பேரே இல்லையா சுவாமி? பெரிய நம்பிக்கை பெரிய நம்பின்னு பேரு. அதுக்கு மகா பூர்ணர்னு பேரு. மகா பூர்ணர்னு பேர் இருக்கா? இல்ல. பெரிய நம்பின்னு பேர் இருக்கா? இல்ல. ஆனா பெரிய நம்பி தான் சொல்லியிருக்கு, ஆள வந்தாரா சொல்லலன்னு ஒரு ரசிகர் சொல்றார். அவர் எப்படி காமிக்கிறா பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. அந்த ரசிகர் சொல்லக்கூடிய நிலை எப்படின்னா, என்னன்னா ஆள வந்தார் சொல்லனே பாட சொன்ன பாட்டை கொஞ்சம் மாத்தி பார்க்கணும். என்ன பாட்டு ஆகுனா, துயினெரிசே எதிகற்கிறவன் யமனை துறவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? எதிகற்கிறவன் யமனை திறவன் என்பது ஆள வந்தார் உண்மை. எதிகற்கிறவன் யமனை திறவன், யமுனை துறைவன் இணையடியாம். கொஞ்சம் என்ன பார்த்துக்கோ. எதிகற்கிறவன் யமுனை துறைவன், இது வரைக்கும் நீங்க வச்சுட்டா வச்சுக்க. எதிகற்கிறவன் யமுனை துறவன் வச்சுட்டாச்சுன்னா ஆள வந்தார் நன்னா தெரியாது, பட்டவன் நல்லா தெரியாது. எதிகற்கிறவன் யமனை துறவன் இணையடியாம் அப்படின்னு சேர்த்தாச்சுட்டோம். அது சேர்த்தாச்சுங்க, இணையடியாம் சேர்த்தாச்சுன்னா அப்ப என்ன வருது? எதிகற்கிறவன் யமனை துறவன் இணையடியான்னா மணக்கால் நம்பியை வச்சுக்கலாமா? அப்ப மணக்கால் நம்பிய திருவடிதான் ஆள வந்தார் இப்படி வச்சுக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த சிஷ்யத்தை நீட்டி 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 உய்யக்கொண்டாவுடைய திருவடிதான் ஆள வந்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம். சுவாமி நீங்க பெரிய நம்பின்னு சொன்ன அது வரலையா? வந்து பாருங்க. யமுனை துறைவன் இணையடியாம் இருக்கு இல்லையா? யமுனை துறவன் இணையடி இருக்கு இல்லையா? யமுனை துறவன் இணையடி இது ஆள வந்தாவுடைய திருவடி யாரு? பெரிய நம்பி. ஆமா, ஒரு பரப்புல பாத்துட்டு வாங்க. ஆள வந்தாவுடைய திருவடி பெரிய நம்பி. அப்ப இங்க என்ன சொல்லுங்க? யமுனை துறவன் இணையடியாம். யமுனை துறவன் இணையடி பெரிய நம்பி. பெரிய நம்பி சொல்லலாம்னா சொல்லிடலாமே, தாராளமா சொல்லலாம். எதிகற்கிறவன் யமனை தரவன் என. இது ரொம்ப நிறைய சுவாமிகள் இப்படியே எடுத்திருக்கான். நிறைய சுவாமிகள் எடுத்திருக்கான்னா வியாக்கியானத்துல ஓரளவுக்கு இருக்கு. வியாக்கியானத்துல கோடிட்டு காமிச்சிருக்கா. சில சுவாமிகள் எடுத்திருக்கா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இணையடியாம் கதி பெற்றுடைய அப்படிப்பட்ட பெரிய நம்பி தான் அப்படின்னு தெரிவிக்கிறா. இது ஒண்ணு. ஏன்னா ஆலமந்தார் இணையடி பெரிய நம்பி தானே. நாதமணி இணையடி என்பது உய்யக்கொண்டார். அப்ப நாதமுனி இணையடி உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டால் மூலமாக மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பி வச்சுட்டா அதை பற்றிடுவார் யாரு? ஆள வந்தார். அதே போல ஆள வந்தார் இணையடி பெரிய நம்பி. சரி சுவாமி, இதை பற்றினவர் யாரு? ராமானுஜர். இப்படி போயிடலாம். இணையடியாம் கதி பெற்றுடைய அதை பற்றினவர் சுவாமி ராமானுஜர். இப்படியும் அர்த்தம் பார்க்கலாம். அப்படின்னா இங்க என்னன்னா, நாதமுனி இணையடி உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டார் இணையடி மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பி இணையடி ஆள வந்தார். அது ஆள வந்தார் இணையடி பெரிய நம்பி. பெரிய நம்பி இணையடி சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் அப்படிதான். இத்தனையும் நீட்டிக்கலாம், அத்தனையும் நீட்டிக்கலாம். சுவாமி ராமானுஜர் வருது இல்லையா? இதைத்தான் இணையடியாங் கதிபேற்றுடைய. இந்த மாதிரி உண்டா சுவாமின்னா அதுக்கு
ஆச்சரியமா ஒரு அர்த்தத்தை காமிக்கிறார் பெரியவர்கள். என்ன அர்த்தம் காமிக்கிறா, இது ஸ்ரீராமாயண விஷயத்துல எடுக்கிறார். மரவடியை தம்பிக்கு வான்பணியம் வைத்து போய், மரவடியை தம்பிக்கு வான்பணியம் வைத்து போய், மரவடியை கொண்டு போய் தம்பிடத்துல வைத்தார். தம்பி யார் சுவாமி? மரவடி என்னது? பாதுகை. பாதுகையை பணயமாக வைத்து, என்ன பாருங்க, பானுகையை பணயமாக வைத்து ஊரார் சேமத்துக்காக தான் கிளம்பி காட்டுக்கு போயிட்டான். தான் கிளம்பி காட்டுக்கு போயிட்டான் ராமச்சரித்திரம். இந்த சரித்திரத்தை நல்லா கேட்டுங்கோ. இது அப்படியே மாத்த போறேன். இதே போல பெரிய நம்பி சொல்ல போறார். பெரிய நம்பி சொல்ல போறார். அதாவது இவர் காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும்னா புரியறதுக்காக சொல்றேன். நம்ம லௌகீக திருட்டாங்க சொன்னதா ஓரளவுக்கு புரியும். ஒரு இடத்துக்கு ஒரு சுவாமி போயிருந்தார். அவர் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். கடன் வாங்கியிருந்தார். கடத்தை கொடுக்கணும். அவருக்கு கொடுக்குறோன்னு சொன்னார். கொடுக்கல. நான் போயிட்டு கொண்டு வரேன், அதெல்லாம் ஒன்னெல்லாம் அனுப்புறதா இல்லை, நீ ஏமாத்திட்டே இருக்க, இப்பயே கொடுத்தாங்கன்னார். அவர் கூட ஒரு சுவாமி வந்தார். சுவாமி, இவரை நீங்க வச்சுட்டு இருக்கோம், நான் போய் கொண்டு வரேன் கடத்தை அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் பணம் வைக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ராமன் காட்டுக்கு போறதுக்கு ஒரு பணையம் வச்சானா. காட்டுக்கு போறதுக்கு கை சொன்னா போனான். இல்ல ஒரு பணையம் வச்சிருக்கான். என்ன பணையம்? மரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து. மரவடி என்ன? அவருடைய பாதுகை. அந்த பாதுகையை பணையம் வைத்து ஊராருடைய சேமத்துக்காக தான் கிளம்பி காட்டுக்கு போயிட்டான். ராமன் போயிட்டான். அதே போல ஆளவந்தார் இப்ப என்ன பண்ணார்? அவர் ஒரு பணம் வச்சாராம். யாரு பணம் வச்சு? எதுக்காக பணம் வச்சார்? ஆளவந்தார். அதே போல என்ன பண்ணா, பரம்பதம் போனார் இல்லையா, அவர் பரம்பதம் போனதான் ராமன் காட்டுக்கு போனா போல. ஆளவந்தார் பணம் போயிட்டார், சீவைகுண்டம் போயிட்டார், காட்டுக்கு போனார் போல. அப்ப எதுக்காக சுவாமி? வானோர்கள் உள்ளெல்லாம் வாழ்ச்சிக்காக, இங்க ஊரார் வாழ்ச்சிக்காக ராமன் காட்டுக்கு போனான். ஆளவந்தார் சீவைகுண்டம் போனது அங்க நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் வாழ்ச்சிக்காக அவர் அதுக்கு போனார். சரி, பரம்பதமாய். இப்ப நீர் யாருன்னா, நீர் தான் இங்க பணம் வைக்கப்பட்ட பரதாழ்வான். பணயம் வைக்கப்பட்ட பரதாழ்வான். ஏன்னா நான் யாரு? நான் தான் பாதுகைன்றான். அப்பனா ராமன் எப்படி பரதனத்துல பாதுகையை பணம் வைத்து நாட்டாரின் வாழ்ச்சிக்காக காட்டுக்கு ஏதினானோ, அதே போல ஆளவந்தார் பரதனான ராமானுஜரை, என்ன பாருங்க, இதுல பரதன் யார்? ராமானு. பரதனான ராமானுஜரான உம்மிடத்தில் பாதுகையான என்னை பணயம் வைத்து வானாட்டுக்கு போனார். மறுபடியும் திரும்பி நன்னா சொல்றேன், உங்களுக்கு புரியல போட்டு மறுபடியும் சொல்றேன். பாதுகையை பணயம் வைத்தனா, அது முன்ஜாமீன் நம்ம பாஷனாவில்தான் வருது, ஒண்ணு முடியாது. அப்படி முன்ஜாமீன் வைக்கவள பாதுகை கொடுத்துட்டு நான் இருக்கேன், பாதுகை கொடுத்துன்னு கிளம்பி வந்துட்டாரு பரதன். அப்ப பாதுகை என்ன பணயம் வச்சா போல. அதே போல இப்ப ஆளவந்தார் என்ன பண்றாருன்னா, யார பணைய வைத்தார்னா பெரிய நம்பியை பணைய வச்சுட்டார். பணைய வச்சார். பணைய வச்சு என்ன பண்ண, இதுக்கு சுவாமினே பரதனான ராமானுஜம் கொடுக்கறதுக்காக என்னை பணைய வைத்தார் ஆளவந்தார். பெரிய நம்பி சொல்லிக்கிறார், என்னை இங்கே வச்சுட்டார். ஏன்னா அவர் கிளம்பி போயிட்டார். எது கிளம்பிட்டார்? ராமன் எப்படி கிளம்பி போனா? நாட்டின் நலனுக்காக காட்டுக்கு சென்றான், நாட்டின் நலனுக்காக. அதே போல இங்க விண்ணாட்டின் நலனுக்காக ஆளவந்தார் விண்ணாட்டுக்கு போனார். விண்ணாட்டுன்னா சீவைகுண்டம் போயிட்டார். யார பணைய வைத்தார்? என்னை பணைய வைத்தார். என்னன்னா அந்த பெரிய நம்பி, பெரிய நம்பி பணைய வைத்தார். அந்த பணைய வைத்தது எதுக்காகனா, இந்த பரதனான பாக்குறோமோ, அப்படி பாக்குறோம்னா பரதனான யாருங்க? பரதன் தான் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் அப்படின்னு இல்லையா, அந்த ராமானுஜரை முடித்த கொடுக்கணுன்றதுக்காக தான் என்ன பணைய வச்சு வச்சிருக்கான்னு தெரிவிக்கிற. ஆச்சரியம் தான். பரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்துன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அது பண்ண என்னதான், அதை வச்சு கொண்டு பார்த்தா இணையடியான் கதிவேற்றுடைய. இப்படி இதை பார்த்தாச்சுன்னா அப்ப இவர் பணையம் எது? பெரிய நம்பி. அப்ப அதை வச்சுன்னு பார்த்தா இணையடியாம் கதி பெற்றுடைய, அது சரியா சேர்ந்து பாருங்க. இணையடியாம் கதி பெற்றுடையனா ஆளவந்தார் பெரிய நம்பி இங்க பணைய வச்சுட்டு போனபடியாலே, ஏன் பணைய வச்சுட்டு போனார்? தன் திருவடி தானே. ராமன் எப்படி திருவடியாக பாதுகை தானே கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி இவருடைய திருவடி எது? பெரிய நம்பி. அந்த பெரிய நம்பியை பணையம் வைத்து யாருக்காக? சுவாமி ராமானுஜருக்காக. இதுதான் அப்படிப்பட்ட தூய்நெறி சேரி அதிகத்திறவன் யமுனைத்திறவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே, என்னை காத்தாரே அப்படின்னு அர்த்தம். என்னை காத்தாரே அப்படின்னா உலகத்துல ஞானம் இருப்பவர்களை ரட்சிப்பது பெருசு இல்ல. என்ன பாருங்க, என்னை காத்தாரே. என்ன பாருங்க, இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். பக்கம் 77.
இனி அவருக்கு அடியேன் ரட்சபோதனா இட்ட பின்பு இனி மேலுள்ள காதலாம் நீசத்தம் வாசல் பட்டு துதிகட்டுலகில் துவல்கிறேன் எத்கிச்சது புருஷகாத மதிப்பிரச்சேச்ச மல்பர்த்தாக்கும் என்கிறபடியே அகங்கார தூஷிதராய் நிகீதராய் இருக்கக்கூடிய துரீஸ்வரத்வாதி பகிர்வித்தாது துராசிகா ரசிதோ மஞ்சளி என்கிறபடியே நரக பிராபியமான வாசலை ஆசிரியத்து. அப்படின்னா இப்ப என்னை காத்தார்னு எப்படி காத்தார்? ஞானம் இருக்கிறவர்கள லோகத்துல காத்துறது பெரிய விஷயமே இல்லை. இவருக்கு நிறைய பணம் இருக்கு சுவாமி, ஞானம் இருக்கு சுவாமி, அவரை ரட்சித்தார்னா அது பெரிய விஷயமே இல்லை. எல்லாரும் ஞானத்தால உயர்ந்த ரட்சிப்பா, அது பெரிய விஷயமே இல்லை. நீச்சனான என்ன ரட்சித்தாரு, அதுதான் பெரிய விஷயம் இல்லை. இதுல ஆச்சரியம் அதுதான். ஏன்னா சுவாமி என்ன தெரிவிக்கிறாருன்னா, திருவரங்கத்தை பத்தினாரு எல்லாரும் ரட்சிக்கிறாருன்னா நிறைய ஞானம் இருக்கு, அவர் ரட்சிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இவருக்கு நிறைய ஞானம் இருக்கு, இவர் ரட்சிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. எனக்கு ஞானமே கிடையாது. நீச்சனேன் நிறவொன்றுமிலேன் எண்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு ஈசன் வானவர் கெந்தன் என்றால் தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறவொன்று விளைஞ்சிரு. அப்ப நித்தியசூரிகளுக்கு நாதனா இருக்கிறது பெரிய விஷயமா? பகவான் கிடையாது. எனக்கு நாதனா இருக்கானோ அதுதான் பெரிய விஷயம். இது பகவான் விஷயத்துல. அதே போல இங்க இத்தனை நாள் எப்படி இருந்தேன்? நானு பிரதிகூலனா இருந்தேன், அனுகூலனா இல்ல. திருவரங்கத்தை தன்னை தெரிவிக்கிறாங்க. தன்னை என்ன தெரிவிக்கிறானா, நான் அனுகூலனா இல்ல பிரதிகூலனா இருந்தேன். எப்படி பிரதிகூலம் நல்லாவே தெரியும். முதல்ல சுவாமி ராமானுஜருக்கும் திருவரங்கத்தை முதலாருக்கும் ஒண்ணுக்கொண்ணு சேரவே இல்லை. அவர் வடக்கு போனா இவர் தெற்க போறார், தெற்கு போனா வடக்கு போறார். அந்த நிலையில இருந்து சேரவே இல்லை. ராமானுஜர்னா முகத்தை திருப்பிண்டாரு திருவரங்கத்து மேல. அப்படி இருந்து அப்பனா பிரதிகூலனா இருக்கான்னு அர்த்தம். பிரதிகூலனா இருக்க செய்து அதுக்கப்புறம் நம்பெருமாள் பார்த்து அதுக்கு அனுகூலம் ஆக்கினாரனோ. இப்ப அப்படிப்பட்ட பிரதிகூலனா இருந்த என்னை என்ன அனுகூலம் ஆக்கினது யாரு? அந்த ராமானுஜர் தான். நாகல. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பரகத ஸ்வீகாரம்னு பேரு. ஸ்வகத ஸ்வீகாரம் பரகதம். அவர் பார்த்து என்ன ரட்சித்தாரனோ. நான் ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கவே இல்லை, ஏதாவது வேண்டின எதுவும் பண்ணவே இல்லை. பண்ணாம இருக்க செய்தியும் அவர் சரி ரட்சித்தார் சமயம் இது பொருட்டு நிர்கேதுகம் எந்த காரணமும் இல்லாமல் ரட்சிக்கிறாரனோ அந்த ரட்சணம் தான் இங்க சொல்றாரு. முதல்ல பிரதிகூலனா இருந்தேன், இப்ப அனுகூலனாக்கி ரட்சித்தார் இல்லையா? எதனால? அவருக்கு ஒரு சக்தி இருக்கு சுவாமி. என்ன சக்தி இருக்கு? அதுதான் அகடித கடனா சாமர்த்திய சக்தி. அகடித கடனா சாமர்த்தியம். ராமானுஜ சாமர்த்தியம் அவ்வளவு சாமர்த்தியமா. என்ன சாமர்த்தியம்? சேராதவற்றை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் ராமானுஜர் இருக்குன்னு. ஏன்னா நாம் இத்தனை நாள் அவரோட சேரலையோனும், சேர்ந்திருந்தா பரவாயில்லையே. சேர மாட்டேன் இருந்தனும். அப்படிப்பட்ட என்னையே அவரோட சேர்த்துட்டாரணும். என்னமா சேர்த்தார்னா சேர்த்துட்டார். அதான் அகடிதி கர்ணா சாமர்த்தியம். இந்த நல்குறவும் செல்வம் நரகம் சொல்றோம், இந்த பாசமும் அப்படிதான். அகடிதி கர்ணா உன்னோடு சேரமாட்டேன்னு மின்னடை படவார்கள் ஊடினார். அடுத்த பதிக வந்தவொடனே சேர்த்து இருக்காரு. என்னமா சேர்ந்தன்னா, என்ன ஆழ்வீர் உம்மோட சேர்றது கட்டமா? செல்வம் நல்குறவும் செல்வம் நரகம் சொர்க்கம் சேராது. என்னமா சேர்த்து வச்சிருக்க? எங்கிட்ட தானே இருக்கு ரெண்டுமே. பகையும் நட்டும் சேரவே சேராது. சேர்த்திருக்கேன்னு. விஷமும் அமிர்தமும் சேரவே சேராது. சேர்த்திருக்கேன்னு. உண்மை சேர்க்கறது கஷ்டமா? அதே போல சுவாமி பகவானுக்கு ஆழ்வார சேர்க்கறது கஷ்டமே இல்லைன்னா எம்பெருமானாருக்கு திருவரங்கத்தை சேர்க்கறது கஷ்டமானா ஒரு கஷ்டம் இல்லை. அப்ப என்னன்னா அகடித கண்ணா சாமர்த்தியம் இருக்குல்ல. இனி தூய்நெறி சேரி எதிகற்கிறவன் எமனைக்கிறவன் வினையடியாம் கதிபெற்றுடைய. கதிபெற்றுனா இப்ப என்பது எம்பெருமானாருக்கு விசேஷமாக்கலாம். அதான் முன்னாடியே தெரிவிந்தேன். இது எம்பெருமானாருக்கும் விசேஷமாக்கலாம், சுவாமி ஆளவந்தாருக்கு விசேஷமாகும். ரெண்டு பேரும் விசேஷம். இனி தூய்நெறி சேரி எதிகற்கிறவன் எமனைக்கிறவன் இணையடியாம். எம்பெருமானார் வச்சுட்டா தூய்நெறி யாருன்னா குரத்தாழ்வார் முதலானவர்கள். ஆளவந்தார் வச்சுட்டா தூய்நெறி யாருன்னா பெரிய நம்பி திருக்கோட்டை நம்பி திருமாலையானன் முதலானவர்கள். சரி, இணையடி யாருன்னா பெரிய நம்பி. இங்க இணையடி யாருன்னா முதலியானன் குரத்தாழ்வார் எல்லாமே இணை எழுதின அப்படின்னு வச்சுக்கலாம். சரி சரி சுவாமியே. சரி, அப்ப எம்பெருமா விசேஷம். இனி சுவாமியான ராஜானதற்கு அடியேன் ரட்சிக்கும் வஸ்துவாக ஆக்கிவிட்டேன். தான் முக்கியம். அமுதனா என்ன தெரிவிக்கிறான்னா, அவருக்கு சாமானியமாக அவர் கிட்டக்க வந்தாருன்னா எங்கேயோ போயிட்டு இருந்தேன், முகத்தை திருப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் என்னை ரட்சிக்கக்கூடிய வஸ்துவா அவர் என்ன ஆக்கின்றார்.
அவரால் நான் ரட்சிக்கப்பட்ட வஸ்துவா இருந்தேன். அப்ப இனிமே எனக்கு என்ன காலம், எனக்கு என்ன எந்த கனவு, இனிமே உள்ள காலம் என்ன பண்ணுவேன்னா எந்த புருஷனுடைய கண்ட பேர் வாசல்ல போய் நிற்க மாட்டேன். கண்ட பேர் வாசல் நிதியை பொழிலும் முகில் என்று மறுபடியும் இங்க அங்க போனோம். நிதியை பொழிலும் முகில் கண்ட பேர் வாசல்ல நிற்க மாட்டேன். நிதியை பொழிலும் முகில் என்று லோகத்தில் இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். லோகத்தில் மேகம் ஜலவர்ஷைக்கு இத்தனை என் இந்த தாதாவாரால் நவநிதியையும் உருக்காலே வருஷிக்கும் காலமேகமாய் இருக்கிறேன் என்று துதி கற்று சொன்னால் விரோதமாகிலும் சொல்லுவன் கேள்வின என்னாவிலின் கனி ஒருவருக்கும் கொடுக்கிறேன் என்கிற தர்ம ஞசமத்தையும் சங்கித்து வாழ்வத்தபடியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மற்றவர் சொன்ன மித்யா ஸ்தோத்திரங்கள் அப்பியசித்து முன்னே சொல்லி எண்ணுதல் உலகில் இப்படி இருந்த இருதர்ம ஞானத்தில் துவல்கின்றேன். அவர்களுடைய அவசரம் பார்த்து என்னுடைய ரட்சணத்துக்காக கிளேசப்படை நல்லேன். துவல்கை வாடுகை. அதுக்கு மேலே குருபாதாம்புஜ தேயாத் குரோரார் மசதாபியது குரோர்வாதாப்தா தகதையே குரு பிரிய குரு ஏற்று என்கிறபடியே இருக்க கடவேன் என்று கருத்து. இதோட முடிச்சுடுறார். நம்மளும் முடிச்சிருவோம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கிறவனோ அப்படிப்பட்ட தாழ்ந்தவன் அவர் எடுத்துட்டாரனோ எதுக்காகன்னா இனி கண்ட பேர் வாசல்ல போக மாட்டேன். எப்ப அவன் ரட்சிக்கிறான்னு சொல்லிட்டோம் வாசல்ல போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு சாஸ்திர வாக்கியமே இருக்கு. அகங்கார தூஷிதரா ரொம்ப தாழ்ந்தவனா இருந்தா அவன் பணக்காரன் என்பதற்காக யாராவது என்ன வருவோம், பக்தன் ஒரு பக்தன், அந்த பக்தனுக்கு ஒன்னும் பைசா இல்ல, ஒண்ணும் கிடையாது, ஏதோ கிழிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஆனா அபாரமான ஞானம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. வைராக்கியம் பகவான தவிர மற்ற விஷயத்துல அப்படி இருக்கச்சது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கச்சது. அவர் இவர் பெரிய பணக்காரன், நிறைய பணம் வச்சிருக்காரு, அவரை பார்த்து கொண்டு வெய்கிறார். அந்த மாதிரி யாரா வெய்தால் அவன் அப்போதே சண்டாளத்தன்மை அடைகிறான்னு சாஸ்திர வாக்கியம். அவன் அப்போதே சண்டாளத்தன்மை அடைகிறான். அப்படிப்பட்டவால புகழ்ந்து பேசுறா யார் சில பேர். அப்படிப்பட்ட ஏன்னா நீச்சன், இந்த இடத்துல நீச்சன் சப்தத்துக்கு அதுதான் நிதியை பொழிலும் முகில் என்று நீசர் தம்பாசல் பற்றி. நீசர்னா யார் தெரியுமா? பரம பாகவதனை ஒரு பெருத்த பணக்காரன், அகங்கார மமக்காரத்தோடு இருக்கக்கூடிய பெருத்த பணக்காரன். ஓ இவனுக்கு என்ன இருக்கு என்ன இருக்குன்னு அவனை கண்டபடி வெயிறாரணும். அவன் என்ன ஆகிறான், ஜாதி சண்டை கர்ம சண்டாளன்றான். ஜாதி சண்டாளன் தேவையில்லை, ஜாதியால சண்டாளன் தப்பு சொல்ல முடியாது. அவனுடைய வர்ண தர்மம் இருந்துருக்கு. ஆனா கர்ம சண்டானா அவன் நல்ல குளத்துல பிறந்து கர்மத்தால சண்டாளனா இருக்கணும், அவன் கர்ம சண்டாளன். அப்படிப்பட்ட கர்ம சண்டாளன் ஆகிறான். ஏன்னா என் பக்தனை நிந்தித்தாலே அப்படி நக்ஷமாமி வசுந்தரே, அவனை ஒரு நாள் நான் மன்னிப்பதே கிடையாது. எவன் ஆச்சார வைபவம் தெரியாம இருக்கிறானோ, பணம் இருந்து மதத்தோடு இருக்கிறானோ அவன் தான் நீச்சன். பகவானுடைய வாக்கு, அவன் தான் நீச்சன். அந்த நீச்சன் வாசல்ல நிற்கப்படாதுன்னா என்ன சுவாமி? ஏன் சுவாமி? ஒருத்தர் சொன்னார், சுவாமி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துருக்கணும், இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம். சில பேர் சைட் சீயிங் போவாங்க, இல்லையா, இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம். அதே போல நீச்சர்கள் வாசல்ல போய் நிக்கலாமா? தாழ்ந்தவர்னா பாபிஸ்டர்கள். என்ன பாபிஸ்டர்னா பாகவதாலுக்கு அபச்சாரப்பட்ட பாபிஸ்டர். அவளுடைய பார்வையே படப்படாது. பார்வை பட்டாலே போச்சு, நமக்கு ஏதாவது ஒட்டிக்குமோன்னு பயம். அதனால்தான் அவ இருக்கான வார்த்தை சொல்ற, துஷ்டனை கண்டா தூர விலகு. சில பழமொழிகள்லாம் சரியா இருக்கும், சில பழமொழிகள்லாம் வேணுட்டு தப்பா சொல்லுவான். இது தேவையில்லை. துஷ்டனை கண்டா தூர கூட அவன் தான் துஷ்டன் சுவாமி, தூர விலகலாம், தனமும் விலகி போயிட வேண்டியதான். அதே போல இந்த மாதிரி அவன் அவசர பக்கம் நிக்க வேண்டான்னு ஒருத்தர் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, சுவாமி எல்லாருக்கும் போய் பார்த்துட்டு வருமானம், அதே போல நரகத்துக்கும் போய் பார்த்துட்டு வரேன், என்னமா இருக்குன்னு பார்க்கலாமே. விடுமுறை நாட்கள்ல சில பேர் சில இடத்துக்குலாம் பாருங்க, விடுமுறை நாட்கள்ல ஹாலிடேஸ் டூர் அப்படின்னு போட்டு, அதுவும் 4 நாள் கண்டினியூஸா லீவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அவ எங்க போயிடுவா, சன்னதிக்கு மட்டும் போக மாட்டான், மத்தனா போயிடுவா. போயிட்டு ஆச்சாரம் சேவிக்க போறது கிடையாது, சன்னதிக்கும் போறது கிடையாது, எங்கெங்கயோ எத்தத்தையோ பார்த்துட்டு இருக்காருன்னா. அவ ஒருத்தன, சுவாமி அந்த மாதிரி இந்த விடுமுறை நாட்கள் நரகத்துக்கு போய் பார்த்துட்டு யாராவது சொல்லுவானா? என்ன உண்டோ அதேதான் நீச்சர் வாசல்ல போய் நின்னா. நீச்சர்கள் வாசல்ல போய் நின்னா என்ன அர்த்தம்னா, நரகத்தின் வாசல்ல போய் நின்று இருக்கேன்னு அர்த்தம். சுவாமி நின்றுதான் பிடிச்சு விட்டு உள்ள தள்ளி மாட்டாரா? தள்ளிடுவா. யாரா போய் நிப்பாளா? நிக்க மாட்டாரோ?
அப்ப அப்படிப்பட்ட நீச்சர்கள் வாசல் நிற்கப்படாது. நிதியை பொழிலும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்று அதுவால் தேவலையாம். நீச்சர்கள் வாசல் ரொம்ப கொடூரமா. ஏன்னா நரகத்தின் வாசல்ல நின்னா கூட அந்த பாவம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி இங்க தள்ளிடுவா. இந்த அப்படி இல்லை, நீச்சர்கள் வாசல்ல நின்னா மேற்கொண்டு 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 நம்ம அங்க என்னம்னு தப்பு பண்ணணும் பண்ணிட்டே இருக்கு இல்லையா. அதனால நீச்சர்கள் வாசல்ல நிக்காது. அப்ப யார் வாசல்ல நிக்கணும்? பரம பாகவதால் வாசல்ல, பரம ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய வாசல்ல, பரம பெருமாளுடைய வாசல்ல, இந்த மாதிரி பகதோத்தமர்கள் காடைய அவாவுடைய வாசல்ல நிக்கணுமே தவிர நீச்சர்கள் வாசல் நிதியை பொழுதும் முகிலண்டு. ஏன்னா அவ எப்படி கொடுக்குறா தெரியுமா? அவ நமக்கு தானம் கொடுக்கச்சு. எப்படி கொடுக்குறான்னா, உலகத்துல மேகம் எப்படி கொடுக்கும்? மேகம் என்ன சுவாமி? ஜலத்தை கொடுக்கும். அவன் எதையும் ஜலம் எதுவுமே பார்க்காது. நல்லவா தீயவா எதுவுமே பார்க்காம நல்ல ஜலம் மழத்தை பொழியத்தணும். அப்ப அவ அந்த மேகத்தை போல சுபாவம் உடையவர்கள் அப்படின்னு சொல்ற போனோம். மேகமாவது இவன் நல்லவன் இவன் தீயவன், இங்க போடலாம் அங்க போடாதான் பார்க்காத கொடுக்கறதோனோ. அதே போல அவ கொடுக்குறான்னா அப்படி இல்லை. அவ எப்படின்னா இவருக்கு கொடையாளின்னு நவநிதியும் கொடுக்குறான். மேகம் வெறும் ஜலம் மட்டும்தான் கொடுக்கறது. நவநிதி அத நிதியை பொழிலும் முகிலன்னு நவநிதியும் கொடுக்குறானா. கொடுத்தான எப்படி வருஷிக்கிறானா. ஓ என்னமா கொடுக்கிறார் சுவாமி, என்னமா கொடுக்கிறார் சுவாமி, ஓகோன்னு போவா. இதான் ஆழ்வார் சொல்றார், சொன்னால் விரோதம் எது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ அப்படின்னு. என் நாவலின் களி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். என்ன நன்ன தர்மத்தை அறிந்தவன் என்ன சொல்கிறானோ அதுதான் பிரமாணம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமின்னா, தர்மத்தை அறிந்தவன் சொல்றானோ ஆழ்வார் சொல்றது பிரமாணம் வச்சுக்கணும். ஆழ்வார் சொல்றதாம். ஏன்னா ஆழ்வார் தர்மத்தை அறிந்தவர். அது மட்டுமல்ல, மெய்யன் எழில் குறுகிநாதன், மெய்யன் தெரிவிக்கிற உதயத்திருமாயில ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகருகின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன். மெய்யன் நான் உண்மையை பேசுவார், அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அப்ப ஆழ்வாருடைய வார்த்தை ஆப்த வார்த்தை, நம்ப தகுந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நல்லா பேசுறாமோ அதைத்தான் தெரியாதா. அப்ப ஆழ்வார் வார்த்தை உல்லங்கனம் பண்ணாதே, உல்லங்கனம் பண்ணாம அதை எடுத்துக்கோ. இந்த ஆழ்வார் வார்த்தையா கேட்டுக்கலாமோ, அதையும் கேட்கல. கேட்காம என்ன பண்ணா தன்னுடைய வாழ்வந்தபடியா ஸ்தோத்திரம் பண்றார். என்னன்னா இவர் தான் இந்திரன், இவர் தான் சந்திரன், இவர் தான் குபேரன், இவர் தான் அக்னி, இவர் தான் வாயு அப்படின்னா அந்த ஆழ்வார் வார்த்தை கேட்டிருந்தான்னா நல்லதுக்கு வந்து எடுத்திருப்பான். அதை கேட்காம தன் வாய்க்கு வந்தவன் ஸ்தோத்திரம் பண்ண. இதுக்குன்னு என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம் பண்றதுக்குன்னு ஒரு பாடசாலை இருக்கான். யார நீச்சர்களை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு பாடசாலை இருக்கான். அந்த பாடசாலையில ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கானோ, 5 வருஷம் கோர்ஸ். அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வந்து என்ன சொல்லிருக்கான்னா, அவனுக்கு போர் என்னன்னு தெரியாதான். போர் சண்டைனான்னு என்ன தெரியாது. போர் முகத்தானே புலியே என்றேன். அடிக்கடி வியாக்கியானத்தை எடுப்பான் நம்பில்லை. போர் முகத்தானே புலியே என்றேன். போர் என்றாலே தெரியாது, ஓடி ஒளிஞ்சிடுவான். அவனை போய் புலியேன்னு சொல்லிக்கிறான். கல்லாத ஒருவனை கற்றாய் என்றேன். அவன் கல்வியே தெரியாது, படிப்பறிவு இருக்கன்னா கிடையவே கிடையாது. படிப்பறிவு இல்லை, அந்த வாசனையே கிடையாது. அவனை போய் அண்ணா என்னமா கத்திருக்கான் சுவாமி, PhD பண்ணியிருக்கான் சுவாமி அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம் அவனுக்கே தெரியாது. அப்படின்னா அவனுக்கே தெரியாது இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவான், படிக்கணும்னு பேப்பர் படிக்கணுத்துக்கு திருப்பி வச்சு படிச்சுடுவா. அப்பனா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். அதே போல கல்லாதாரை கற்றா என்றேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா இல்லது சொன்ன எனக்கு இல்லை என்றாய். விஷயத்துக்காக சொல்ற ஒரு விஷயம் சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, ஞாபகம் வந்து படியா சொல்லிடுறேன். ஒரு எஜமானன், அந்த எஜமான்கிட்ட போய் ஒரு 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 என்ன பண்ணார், நித்தியம் போய் அவரை போய் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தார். 30 நாள் ஸ்தோத்திரம் பண்ணா ஏதோ கொடுப்பார் என்கிற எண்ணத்தோடு நேர போய் அந்த எஜமான போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்தோத்திரத்தை 30 நாள் நல்லா கேட்டாங்க. என்னமா ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் ஆனந்தமா கேட்கிறாரு. அந்த எஜமானு கேட்கிறார், 31ஆம் நாள் வந்துட்டு, ஓ 30 நாள் முடிஞ்சிருச்சு சுவாமி, 31 நாள் சாத்துமரம் அன்னைக்கு கொடுக்க போறார், பகுமானம் கொடுக்க போறார், நிறைய சொத்தெல்லாம் கொடுக்க போறாருன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்காரு. கூட ஆலவேராய்ச்சி வந்திருக்காரு. ஆலவேராய்ச்சி வந்து தூக்கிட்டு போடணும், தூக்கின்னு போய் தன் ஒருத்த நாள் தூக்கின்னு போக முடியாது. ஆளாய்ச்சி வந்திருக்காரு. பேர் வந்து இவருக்கு முடிச்சாரு. சோத்திரம் ஆச்சரியமா அன்னைக்கு சாத்துவர நாள் நல்லா ஆச்சரியமா தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே ஏதோ கொடுக்க போறான்னு சொன்னேன். அவர் பாத்திர ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. 30 நாள் பண்ணினா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசுறாங்க. இந்த புலவை என்ன பண்ணா, அங்க ஒண்ணுமே பேசாம
அங்கிருந்து தள்ளி உத்திரியத்துக்கு மேல தூக்கி போட்டுட்டு நேர வாசல்ல வந்துட்டான். வீதிக்கு வந்தான். வீதிக்கு வந்து உத்திரியத்தை மேல தூக்கி வந்து கூத்தாடிட்டு இருக்காரு. கூடவே வந்தவாள்லாம் பாக்குறா, உனக்குதான் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டானே, ஒண்ணும் இல்லையேன்னு சொல்றதுக்கு நீ வருத்தப்பட வேண்டாமா, நீ கூத்தாடிட்டு இருக்காரு அப்படின்னு. ஐயோ, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னது 30 நாள் கழிச்சு சொல்லியிருக்கானே, தேவையில்லையே. அது 60 நாள் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு இப்பயே சொன்னோம், அது தேவையில்லைன்னாரு. ரெண்டாவது, அவங்கிட்ட எதா இருந்தா கொடுத்திருப்பான், அவங்கிட்ட இல்லாததை நான் சொன்னேன். அவனை குபேரன்னு சொன்னேன், அவனை சந்திரன்னு சொன்னேன், அவனை இந்திரன்னு சொன்னேன். ஏதாவது அவன்கிட்ட இருக்கா? ஒண்ணும் இல்லையே. நான் இல்லாத சொன்னேன், அதனால இல்லைன்ட்டான். இருக்கிறத சொல்லியிருந்தா இருக்குன்னு கொடுத்திருப்பான். நான் இல்லாத சொன்னேன்னு. இதுதான் இதுதான் என்ன லோக திருஷ்டி. இந்த லோக திருஷ்டி இல்ல, எங்க எது பண்ணாதான் சொன்னால் விரோதவது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ அப்படி தெரிவிக்கிற இல்லையா? அந்த லோக திருஷ்டில யார என்ன ஸ்தோத்திரம், ஒருத்தரையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம்னாலே பகவான் தான் வர, யாரும் கிடையாது. ஸ்தோத்திர பிரியகா சகசிரம் வருது. ஸ்தோத்திரத்துக்கு பிரியமே யாருன்னா பகவானை தவிர வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ண. அப்ப இல்லாத சொன்னேன், அவனும் இல்லைன்ட்டான். இருக்கிறத சொன்னா இருக்குன்னு கொடுத்துருப்பானோ. நானும் இல்லாத சொன்னா அவனும் இல்லைன்னு சொல்லிட்டான் இல்லையா? இதுக்கு சொன்னா பகவான்ல அப்படி கிடையாது. ஏன்னா அவனுக்கு இருப்பதை சொல்ல வேண்டிய இது, இருப்ப சொல்லவே நமக்கு நேரம் இல்லையே. எத்தனை இருக்கு? அவாப்த சமஸ்த காரணன் அகிலேய பிரச்சனைகள் சமஸ்த கல்யாண குணாத்மகன்னு இருக்கிறத சொல்றது நம்ம இல்லை. இல்லாத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லாத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறத சொல்றதுக்கு நேரமே இல்லை. ஆக இனி அவர்கள் வாசல்ல நிற்க மாட்டோம். இனி அவர்கள் வாசல்ல நிதியை பொருளும் முகிரண்டு நீசர்தம் வாசல் பட்டு துதி கட்டு இலையில் துவல்கின்றேன். வாசல்ல இனி அவர் வாசல்ல நிற்க மாட்டேன். அதாவது பெரிய தனிகன், அந்த தனிகனை நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணாலாம். ஸ்தோத்திரம் பண்ண அவர் வீட்டுக்கு போய் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண இவர் 300 சொல்ல 500 சொல்ல சந்தை கத்துக்கிறோம்னு. சந்தை கத்துக்கச்சு 2 தடவை சொல்லணும். இது வேதமா இருந்தா அருள் செயல 3 தடவை சொல்லணும். வேதத்தை சேத்வோ ஜேத்வா வாஜவஸ்தோ வாஜவஸ்து தேவோ வஸ்தவிதா பிராபேது ஸ்வேத்ததமாய கர்மனே, இது வேதம். அதே போல அவரை ஆச்சாரம் சொல்லிச்சுன்னா சிஷ்யம் 2 தடவை சொல்லணும். அதே திவ்ய பிரபந்தமா வச்சுக்கேன், உயர்வர உயர்நலம் உயர்வர உயர்நலம் உயர்வர உயர்நலம் 3 தடவை. ஒரு தடவை சொன்னா ஆச்சாரம் 1 தடவை சொன்னா சிஷ்யம் 3 தடவை சொல்லணும். அதே போல இங்க ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யார நீச்சரம் தோற்றம் பண்றதுக்கு இவர் என்ன சந்த கத்துல போயிருக்காராம். ஒரு சொல்லு 300 சொல்ல 500 சொல்றாராம். அப்பதான் சேவாகாரமே நடக்கிறதா சுவாமி. அப்பனா முதல் 2 வரை ஒரு பக்கம், மற்ற 2 பேர் 2 பக்கம் இல்லையா? அந்த மாதிரி 300 சொல்ல 500 அவர்கள் வீட்டு பக்கம் இனிமே நான் போக மாட்டேன். ஏன்னா அதை எப்படி நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி போய் அதை சொல்லி காமிக்கிறேனா? இப்படிப்பட்ட இருதர்மானத்தில் துவல்கின்றேன். திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இருதர்மானத்தில் இனி தூய்நெறி சேர் அப்படி தெரிவிக்கிறார். நீ துவல்கின்றேன், ஆனா துவல மாட்டேன் அப்படின்னா இனி அவர்கள் நாடி பார்த்து நான் ரட்சணத்தை பார்க்க மாட்டேன். அவளை பார்த்து அவ எதுவும் கொடுக்க போறாளோ பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த கிளேசம் பட மாட்டேன். கொடுக்கலையே சுவாமி, கிளேசம் பண்ணா எனக்கு பகவான் ஆச்சாரன் கையிலேயே இருக்காரு. ஆச்சாரன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆச்சாரன் ராமானுஜர் கையில இருக்க செய்து எதுக்காக நான் அங்க பார்க்கணும்? அங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக பார்க்கணும்? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, பேச வேண்டிய. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா குருவை தவிர மற்றொரு நினைக்க கடவன் அல்லன். அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடகாட்டி திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டம் அவனன்னோ ஆச்சாரியன். எத்தனை காரியம் பண்றாரு ஆச்சாரியன். அதை தவிர மற்றொன்று கணிசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப குருவை தவிர மற்றொன்றை நினைக்க கடவன் அல்வேன். ஏன்னா குருவை வந்து பேசக்கூடவன். குருவை வந்து பேசுவார், குருவை பற்றியே நினைக்கணும். அது என்னமா சுவாமி நினைக்கணும்? அவரை பத்தி எனக்கு வரையும் நினைக்கூடாது. குருவை பத்தியே பேசணும், குருவை பத்தியே நினைக்கணும், குருவின் திருநாமத்தையே சதா ஜபம் பண்ணணும். குருவுடைய திருநாமம் ராமானுஜா. ராமானுஜம் மட்டும்தாதே இதுதான் குருவுடைய திருநாமம். ராமானுஜா ராமானுஜா. இந்த தீவிர முதல் வந்தா பஜனை கோட்டி என்னமா போய் செய்தி பார்த்துருமா? பஜனை கோட்டில ராமானுஜர் நன்னா அன்வைக்கணும். நம்ம என்னமோ அதெல்லாம் அவருக்கு வெட்கப்படுறோம். அந்த மாதிரி வெட்கப்படவே கூடாது. ராமானுஜர் என்னுடைய தகப்பனார் பேர் சொல்றதுக்கு வெட்கப்படணும். முன்னாடி இன்சியல் வேற போட்டுக்கிறோம். முன்னாடி
என்ன பேரோ அது பேருக்கு முன்னாடி அவருடைய இனிஷியல் என்ன அது போட்டுக்கிறோம்னா, அதே மாதிரி தகப்பனார் ராமானுஜர். அவர் தகப்பனார்னா தாயும் அவரே தந்தையும் அவரே உள்ள. ஏன்னா மாதா பிதான்னு நம்மாழ்வார் சொன்னார். இங்க உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவம் விரிதரு பூமகள் நாதனம் பார்த்தோமோ. அப்ப எல்லாம் ராமானுஜர் தானே. அப்படி இருக்கச்சே நன்னா சொன்னார், குருவும் அவர் தான். அப்படி இருக்கச்சே அந்த குருவை தவிர நன்ன ஒருத்தரை நினைக்கப்படாது. அவர் நாமத்தையே சதா நானும் ஜபிக்கிறேன் சதா. இது ஒருத்தர் அப்படி முனமுணத்துட்டே இருப்பா. என்னமோ முனமுணக்கிறா சுவாமி, திட்டா போட்டுக்கிறேன். அதிரு சிறுபாவ கர்ப்பமானதொரு வார்த்தை சொல்ல தொடங்கி துடிப்பது போல் விளங்குகின்ற திருப்பவலங்களும். இது சுவாமி ராமானுஜர வடிவடல, அதாவது இந்த திருமஞ்சன அரைச்சு வடிவடிக்கு செய்ப்பார் இல்லையா, கட்டியம் செவிக்கிறா பாருங்க, அந்த கட்டியத்துல வரும். அப்படியே திருப்பாவலத்தை பத்தி அதிருசுபாவ கர்ப்பமானதொரு வார்த்தை சொல்ல தொடங்கி துடிப்பது போல் விளங்குகின்ற திருப்பவலங்க. அப்படி முனமுணுத்து என்ன மனம் இருக்கிறார், துவயத்தை முனமுணுக்கிறார். இப்ப நாமெல்லாம் என்ன சுவாமி சொல்றோம்னா, ராமானுஜா 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 ஸ்ரீமத் ராமானுஜா சரணோ சரணம் பகத்தி ஸ்ரீமதி ராமானுஜாயம் அப்படின்னா அதை நித்தியம் பண்ணக்கடவன், எப்பயும் பண்ணக்கடவன். ஆக தூய்நெறி சேரி எதிகட்கிறவன் யமுனை திறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே. பின்னாடி ஜினி நிதியை பொருளும் முகில் என்று நீசர்தம் வாசல் பட்டு துதிகட்டுலகில் துவல்கின்றேன். இதுதான் அன்வயம், பாசுரத்தின் அன்வயம் இதுதான். அப்படின்னா முதல்ல ராமானுஜன் காத்த பிறகு ராமானுஜர் என்னை காத்த பிறகு நான் ஏன் மத்த பேர் வாசலுக்கு போனோம்? ராமானுஜர் என்னை காத்த பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய 2 வரி, மத்த பேர் வாசலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வரி. அப்ப முதல்ல ராமானுஜருடைய திருவடி கிடைச்சிட்டு அவருடைய அனுகிரகம் கிடைச்சிட்டு, அதுதான் என்ன, அதுல என்னக்கு தெரிவிக்கிறது, தூய்நெறி சேரி எதிகட்கிறவன் யமனை துறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே. அவர் காத்தாச்சு, அவர் என்ன ரட்சித்தாகிவிட்டது. எப்ப அவர் என்ன ரட்சித்தாகிவிட்டதோ, இனி நிதியை போயிடும் முகில் என்று நீ சந்தம் வாசல் பற்றி துதிகட்டுலகில் துவல்கின்றன. இனிமே கண்ட பேர் வீட்டு வாசல போய் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாசனத்தை அன்வயிக்கிறார். அப்ப யமுனை துறைவன் எதுக்கு, யாமுனாச்சாரிய திருவடி சம்பந்தம் பெற்ற ராமானுஜர் என்னை ரட்சித்த பிறகு கண்ட ரட்சகரை எதிர்பார்த்து தோத்திரம் பண்ணு துவண்டு போவது கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். ஆச்சரியமா பாசனம் 21வது பாசனம் முற்றி பெற்றது. நிதியை பொருளும் முகிலென்று நீசர்தம் வாசல் பட்டு துதிகட்குலைகள் துவல்கின்றேன். இனி தூய்நெறிசே எதிகட்கிறவன் யமுனை திறவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே அப்படின்னு தெரிவித்தார். அடுத்த பாசனம் 22ஆம் பாசனம், முக்கியமான பாசனம். ஒரு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா வந்திருக்கு. இது கண்ணனை பத்தின பாசனம். இப்ப இது கண்ணனை பற்றின பாசனம்னா இங்க ஏன் சுவாமி வரணும்? இங்க ஆச்சாரியனை பத்தின பாசனம் வருது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, ஆழ்வார்கள் பத்தி எடுத்திருக்காரு. 8வது பாசனம் தொடங்கி 19வது பாசன பரியந்தம் ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், புகழ்மணி ஐயன், அருள்மாறன், சரணர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாசூரி, நட்பானன், நன்கலியன், அடுத்து ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், இவெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 20வது பாசனத்திலிருந்து என்ன எடுத்திருக்கார், நாதமுனி எடுத்தார். நாரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத்திருவாய் ஈரத்தமிழ் அது எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் 21வது பாசனத்தை ஆள வந்தார். நிதியை போயிடும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி இப்துஜ பிள்ளைகள் துவைக்கின்றன, இதெல்லாம் எடுத்துட்டார். எடுத்த முடிஞ்சுன்னு இப்ப என்ன பாசனம் வரணும்? இப்ப ஆளவந்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி ராமானுஜருக்கு ஆச்சாரியன் யாரு? பெரியநம்பி. பெரியநம்பி பாசனமா வந்திருக்கணும், ஆனா வரல. இந்த பாருங்க, நம்மாழ்வார் சொல்லியாச்சு, நாதமன்கள் சொல்லியாச்சு, ஆளவந்தார் சொல்லியாச்சு. இந்த 3 பேரையும் சேர்த்து கீழே 3 பாசனம் அனுபவிச்சோம். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் நிதியை பொருளும் முகிலென்று ஆரப்பொழில் தென்குருகை பிரான். இந்த 3 பாட்டாலே நம்மாழ்வார் என்ன, சுவாமி நாதமுனிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, இவெல்லாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப யாருக்கு வைக்கணும்? ஆளவந்தார் ஆயிடுத்து. ஆளவந்தாருடைய திருவடி யாரு? இணையடியாம்.
எவனை துறைவன் இணையடியாம். அப்ப இணையடி என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பி, அந்த பெரிய நம்பி சொல்லியிருக்கணும் அவர் திருவடி சம்பந்தம் பெற்ற ராமானுஜர் என்று சொல்லித்தான் அந்த பாசுரத்தை அமைச்சிருக்கணும். ஆனா பாசுரம் வந்து இல்லை. இந்த பாசுரம் கண்ணனுக்குன்னு பாசுரம். இந்த பாசுரம் கண்ணனுக்குன்னு பாசுரம். நடுவுல கிருஷ்ண சரித்திரத்தை வச்சிருக்காரு. ஏன்னா ஆளவந்தார் பெரிய நம்பிக்கை நபருங்க மூலமா தான் அர்த்தத்தை ராமானுஜர் கொடுத்தார். ஆனா அதை வைக்கல. ஆளவந்தார் நேரடியா கொடுக்கலையே. ஆளவந்தார் பார்த்தார தவிர ராமானுஜருக்கும் ஆளவந்தாருக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா கிடையாது. அது என்னமோ தெரியல, விசித்திர ஈஸ்வர சங்கல்பம். ரெண்டு பேரும் ஏக காலத்துல இருந்திருக்காங்க, ஆனா சந்திக்கலன்னா ஆளவந்தார் ராமானுஜரை சேவிச்சிருக்காங்க விபவத்துல. அதே ராமானுஜர் ஆளவந்தாரை விபவத்துல சேவிச்சாருன்னா திருநாட்டை அலங்கரித்த பிறகு அவருடைய விமல சரம திருமேனிதான் சேவிச்சிருக்காரு தவிர அவர் இந்த லோகத்துல கைங்கரியம் பண்ணும் போது சேவிச்சு பேசினாரா இல்ல. ஏன் சுவாமி இது பண்ணல பெருமாள் தான் கேட்கணும். சிவகணம்னா கேட்கலாம், இன்னும் தப்பு கிடையாது. ஏன் சுவாமி பண்ணா உமக்கு என்ன தெரியும் கேட்பாரு. இது சொல்றேன், ஆனா பண்ணல. அப்படி இருக்கச்சது என்ன பண்றாரு அவரு? தன் திருவடி இப்பதானே பார்த்தோம், மடவரியை வான் பணயம் வைத்துன்னு. அப்ப அந்த பணையம் வைத்தா போல பெரிய நம்பி வச்சுட்டாரணும். இப்ப அடுத்த பாசனம் நம்ம நினைப்போம் சுவாமி இது வரைக்கும் இது வந்துடுத்து, அப்ப 22வது பாசனம் பெரிய நம்பி பாசனம் வரப்போகுதுன்னு. இந்த பெரிய நம்பி பாசனம் வராம என்ன பாசனம் வந்துடுத்து? கண்ணனுடைய பாசனம் வந்து இருக்கு. கண்ணன் என்ன சுவாமி ஆச்சாரியனா? இது ஆச்சாரனுக்கு தானே இங்க இருக்கு. எதுக்காக கண்ணன் வைக்கிறார்? அப்ப ஆளவந்த கொடுத்தா இல்லையா? அப்படி இருக்க அதை வைக்கிற. இப்ப அவங்க நான் திருவள்ளுவர் என்னன்னா நடுவுல ஒரு கிருஷ்ண சரித்திரத்தை கொண்டு வந்து வச்சிட்டார். 22ஆம் பாட்டுல 22ஆம் பாட்டுது கொண்டு வந்து வைக்கிறார். இங்க கண்ணனுக்கும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னு ராமானுஜோட சொல்லல. கண்ணனுக்கும் ராமானுஜருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. கண்ணனுக்கும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு என்ன சம்பந்தம்? எங்கேயா கண்ணன் சப்தம் வருது, 2-3 இடத்துல வருது. ஆனா கண்ணனுக்கு இந்த கிரந்தத்துல பிராதானியம் இருக்கா? பிராதானியம் நம்மாழ்வார்க்கும் ஆழ்வார்களுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் வேற யாரும் ஆச்சாரியாருக்கும் அவ்வளவுதான். தவிர பகவானை பத்தி அவ்வளவு தூரம் அவ்வளவு கிடையவே கிடையாது. முதல் பாட்டுல இருக்கு, கடைசி பாட்டுல இருக்கு, மத்தியில அங்கங்க தொட்டுப்பா, அவ்வளவுதான். ஆனா பூர்ணமா என்னன்னா ஆச்சாரியால் ஆழ்வார்கள் 2 பட்சம் தான், ஆச்சாரியர் தான் பிரதானமா வச்சிருக்காரு. அப்படி இருக்கச்சுது இவாளுக்கு என்ன ஆச்சாரியர்களுக்கு நடுவே கண்ணனை குறுக்கே வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆச்சரியமான விஷயம், பெரிய விஷயத்தை எடுத்திருக்காரு. கண்ணனை குருணை வைக்கிறது. நாமே கேட்போம், சுவாமி இப்பெல்லாம் இருக்கச்சு இவையான் சுவாமி வந்தான்னு கேட்கிறோம். இந்த நாமே சன்னதியில போறோம், சன்னதியில போய் இருக்கச்சு கோட்டிலாம் நடந்துட்டு இருக்கும். குறுக்க யாரோ ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வேட்டு மதத்தவர் அவருடைய வீசில் வந்திருக்காரு. இப்படி நாமெல்லாம் எப்படி போட்டுக்கிறோம்? நீர் செவ்வே இடக்கானில் நெடுமால் அடியார் என்றாலும் இப்படி போட்டுக்கிறோம். அப்ப இப்படி போட்டு நேரம் குறுக்க வரார். உடனே என்ன பண்ணுவா? என்ன அவரு அங்க இருக்காரு, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கார். சம்பந்தம் இருந்தா என்ன? அது சாஸ்திர சம்மதமே இல்லாத சுடுகாட்டு சாம்பல், அதை கொண்டு வந்து பூசின்னு இருக்காரு. அது பண்ணலாமா? அது வந்து இங்க கொண்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்ல போனோம். அதே போல இங்க என்ன ஆச்சுன்னா சம்பந்தமே இல்லாம இதுக்கு சுவாமி இவர் வந்திருக்காரு. கார்த்திகயானம், கரிமுகத்தானம், கனலும், முக்கன் மூர்த்தியும், மோடியும், வெப்பும், முதுகிட்டு, மூலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பெடை பொறுத்த தீர்த்தனையேற்கும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன் என்ன ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன்னு சொல்லி பாசுரத்தை முடிக்கிறார். இதுல கிருஷ்ண விருத்தாந்தம்னா நிறைய சரித்திர பாகம். பானாசுரனை முடித்த விருத்தாந்தம். பானாசுரன்னு யாரு? இரண்யகசிபு வம்சத்துல வந்துவா, மகாபலி சக்கரவர்த்தி வம்சத்துல வந்துவா பானாசுரன். அந்த வம்சத்துல வந்த பானாசுரனை முடிக்கல. 1000 தோல் இருக்கு, 1000 தோல 991 தோலை முடிச்சிட்டார். 2 தோல் விட்டு வச்சிருக்கார். அப்படிப்பட்ட பானாசுர வதனுடைய சரித்திரம், அந்த சரித்திரத்தை இங்க தெரிவிக்கிறார். அதுக்கு யாரெல்லாம் வந்து பானாசுருக்கு கூட வந்து அவளுக்கு உதவி பண்றன்னா கார்த்திகயான், கரிமுகத்தான், கனல், முக்கன் மூர்த்தி, மோடி, வெப்பு, இது இத்தனை பேர் வந்திருக்கா. என்னன்றது ஏதுன்றது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கார்த்தால் 10 மணிக்கு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் காலட்சேபம் கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னார்,
அது இன்னைக்கு சாயங்காலம் காட்சம் கிடையாது. வேற காட்சமும் அவளுக்கு எந்த வையாரம் குரூப்ல இருக்கு. அதனால இன்னைக்கு சாயங்காலம் பௌதீஷன் காட்சம் கிடையாது. நாளையில் தொடங்கி நாளை காத்தால ராமானுஜ உண்டு. நாளை சாயங்காலம் பௌதீஷன் காலட்சேபம் உண்டு 5:30 மணிக்கு. நாளை தொடங்கி செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளும் சாயங்காலம் 5:30 மணிக்கு உண்டு. இன்றைக்கு மட்டும் சாயங்காலம் கிடையாது. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவிலேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பகவதால் திருவடிகளே சரணம்.